ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நினது ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கச்சி ஏகம்பனே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. நீதி தழைக்கின்ற போரு தனி முதலேயே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. போரு தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய கருணாகடாட்சத்தாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல், திருமுறைக்கு பொருள் சொல்லுதல் என்கின்ற நிலையிலே தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்விலே வந்து இருந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களையும் இதற்கு பிறகு வர இருக்கின்ற அடியார் பெருமக்களையும் இதனை ஏற்று போற்றி சிறப்பிக்கின்ற இனிய நண்பர் ஞானமையா அவர்களையும் வணங்கி இன்றைய தினம் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பண்ணுக்குரிய பதியங்களை நாம் பார்த்தோம். ஞானசம்பந்த பெருமான் 22 பண்கள் நட்டப்பாடையிலே பாடினார். அந்த 22 பண்களுடைய விவரத்தை நாம பதியம் 22 பதியங்களை பாடினார் அந்த நட்டப்பாடை என்கிற பண்ணிலே. அந்த முதல் திருமையிலே அடுத்ததாக இருக்கின்ற பண் தக்கராகம் என்கின்ற ஒரு பண்ணு, ரொம்ப அருமையான பண்ணு. தக்கராகம் என்கின்ற பண்ணுக்கு உரியது கட்டளைகள், சில கட்டளைகள்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல முடியல, கையில் கொண்டு வரல அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட். நான் வேணா ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றேன். எந்தெந்த திருமுறைகளே என்னென்ன கட்டளை இருக்கிறது, எத்தனை பதியங்கள் இருக்கிறது என்பதை ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அது தனியாக குக்கப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக இந்த தக்கராகம் என்கின்ற பண்ணுக்கு ஞானசம்பந்த பெருமான் பாடினார். பெருமக்களே, ஒரு செய்தி 2 நாளாக அதை இன்றைக்கி நான் சொல்லணும்னு முடிவு பார்த்தேன். தீபாராதனை நடந்தது. ஐயா அவர்களும் நின்றுருக்கார் அந்த பக்கம், இந்த பக்கம் நான் நின்றுட்டுருக்கிறேன். அந்த தம்பி விபூதி இது அவங்க அந்த தீபாராதனை பண்ணிவிட்டு அந்த கலசத்தை தான் காமிக்கிறாங்க. இவர் எனக்கு காமிக்கணுன்ற குறிக்கோளோட அது அந்த பக்கம்ன்றாரு, நானும் அவருக்கு காமிக்கணும்னு பார்க்குறேன். இது நினச்ச உடனே நான் இந்த செய்தியை நாங்கள் 2 பேரும் பரிமாறுகிறதை விட இது ஏன் இது மாதிரி நடக்குது, இது எங்கன்னா மூலம் இருக்கிறதா என்று பார்த்தால் இதற்கு மகாபாரதத்தில் ஒரு செய்தி இருக்குது. அது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். அந்த செய்தி ராஜசூய யாகம் என்கின்ற ஒரு அருமையான யாகத்தை நடத்துகிறாரு தர்மபுரம். யாகம் நடத்துவதற்காக முன்னே திக்கு விஜயமாக தன்னுடைய 4 தம்பிகளையும் 4 திசைகளில் அனுப்பி மிகச்சிறப்பாக யாகம் நடைபெற்று வருகிறது. யாகத்திற்கு யாகசாலைக்கு செல்ல போகிறார். அந்த யாகசாலைக்கு செல்லுகின்ற பொழுது பல நிகழ்ச்சிகள் அங்கே நடக்குது. நமக்கு தேவையான இந்த வணங்குதல் மற்றும் நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுவோம். விஷ்மாச்சாரியார் உட்காந்துக்கிறார்.
அந்த அவையிலே இருக்கிற அவ்வளோ பேர்லையும் மிகவும் வயதில் முதிர்ந்தவராக 800 சில்லற ஆண்டுகள் இருந்தார். இந்த போர் நடைபெற்ற பிறகு இந்த போரின் போதே அவர் வெளியில் சென்று விடுகிறார். இதுக்கப்புறம் குறுக்க வந்து 10 வருஷம் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவருடைய காலம் வந்து 150 வயசுக்கு மேலே இருக்குது. அப்போ பீஷ்மருக்கு வயது கணக்கு போட்டு பார்த்தேன். கிருஷ்ணன் வந்து உட்காந்துருக்காரு, பலராமன் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் அடியார் பெருமக்கள்லாம் வரிசையாக பல தேசத்து மன்னர்கள் வந்துருக்கிறாங்க. இப்போது யாகத்தில் போனால் 7 நாட்கள் அந்த யாகம் நடக்கிற நாட்கள் முழுவதுமாக யாகத்திலே யார் சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அங்கிருந்து வெளியிலே வந்து எதையும் செய்ய முடியாது. அங்கே இருந்தே தான் பால் ஏதாவது பழம் சாப்பிடணும், அப்படியே இருக்கணும். அந்த யாகத்துக்கு போயிட்ட பிறகு என்ன நடக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அம்மாவும் அப்பா வெளிநாட்டு போகிற போது புள்ள பொண்ணு எல்லாம் வந்து வழி அனுப்புகிறாங்க. அப்போ போகிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீ இதை பார்த்துக்க அதை பார்த்துக்க இது செய்யதே பார்த்துடாடே அங்கெல்லாம் போய் வரணும், எல்லாம் தாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த செய்தியை இவர்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த தர்மர் என்ன பண்ணுறாரு, யார் யாருக்கு என்ன உத்தரவு கொடுக்கணும்னு தம்பிகள்லாம் அப்படியே நிற்கிறாங்க கை கட்டின்னு. துரியோதனை வந்து நிற்கிறான், கர்ணனும் வந்து நிற்கிறான். எல்லாம் நிற்கிற போது அது எவ்வளோ பெரிய நீதியை சொல்கிறாங்க. பாரத நீதினே சொல்லுவாங்க, பாரதத்தில் சொல்லப்படுகிற நீதி. முதல்ல வணங்கணும். அவர் வந்து என்ன பண்ணணும், வணக்கத்தை தெரிவிக்கணும். 4 தம்பிங்க நின்றுட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்குறீங்கன்னுட்டு. முதல்ல வருவனே வணங்கணும். கண்ணன் எங்கே இருக்கிறான், பீஷ்மர் அவனுக்கு முன்னே உட்காந்துருக்காரு, கணபரமாத்மா உட்காந்துருக்காரு, பீஷ்மர் உட்காந்துருக்காரு. அதுக்கு பக்கத்தில் துச்சாதனை, அதுக்கப்புறம் அந்த துரோணர், கிருபர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. கண்ணனுடைய வயது துரோணர் கிருபர் எல்லாம் பார்க்குற போது குறைவுதான், பீஷ்மருக்கு வயது அதிகம். இவங்களாம் ஆச்சாரியார்கள் வந்து வயது, அதாவது ஒரு அந்தஸ்திலே குறைந்தவர்கள் அல்ல, ஆசிரியர் பெருமக்கள். அப்படி பார்த்து வராரு. பீஷ்மருக்கு மனசில் இந்த பிள்ளை என்ன செஞ்சிட போதோ, ஒரு தவறு செஞ்சிட போதோன்னு மனசில் கஷ்டப்பட்டு இருக்கார். அவர் தர்மர் அங்கேருந்து வரும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறார் பாருங்க. இவர் எதுக்காக கவலைப்படுறார் பீஷ்மர், நடக்கிற ஃபங்க்ஷன் நம்ம குடும்பத்து ஃபங்க்ஷனு, நம்ம குடும்பத்து ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற போது நம்ம அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு ஆள் ஆகிப்போச்சு. குடும்பத்தில் வயசான தாத்தா இருப்பாங்க, வெளியிலேருந்து வந்து விருந்தாளிகள் மாதிரி வந்திருப்பாங்க, வெளியில் வந்து உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்க. வந்த உடனே தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு நம்ம வெளியில் போயிட்டு ஒரு கடைக்கு வாங்கிறதுக்கு போயிடுவார். நம்ம வந்த உடனே எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, வெளியூர்லேருந்து வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வந்த உடனே அப்பாவுக்கு வணக்கம் சொல்லி அந்த நண்பருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. முதல்ல யாருக்கு சொல்லணும், வெளியிலே வந்து இருக்கிற நண்பருக்கு அவருக்கு சொல்லணும். அதுபோல் வயதில் யார் பெரியங்கன்னு பார்த்தாக்க அப்பா தான், இருந்தாலும் அவருக்கு சொல்லிவிட்டு அப்பா அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கிருஷ்ணன் இவருக்கு ஆகிப்போச்சு. இந்த புள்ள வந்து கண்ணன் வந்து நம்ம குடும்பத்துக்கு முக்கியமான தோழன், மிக திறமை, நல்ல அருள் செஞ்சு இவங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருப்பவர். இவரை போய் நம்ம விட்டுட்டு நமக்கு வணக்கம் சொல்லிட்டு போகுது இந்த புள்ள வயசாச்சுன்னு சொல்லிட்டு இவர் பதிச்சுட்டு இருக்காராம். அந்த காலத்தில் எவ்வளோ 5வது வேதம் சொல்கிறோம் இல்லையா, வேதங்களிலே விதிக்கப்பட்ட விதி அது. அப்போ வராரு. வந்த உடனே என்ன பண்ணார், யார் கூட இருந்தால் அந்த திரௌபதி கூட வராங்க. 2 பேரும் யாகத்தில் போய் கங்கணம் கட்டிக்கு போகிறாங்க. அப்போது வில்லிபுத்திரார் ஒரு பாட்டு பாடுறார், வணங்க போகிறாரு. யாரை வணங்க போகிறாருன்னு தெரியல, எல்லாருமே வணங்குறாரு. அப்புறம் முதல்ல யார் வணங்குறாரு, அதுக்கப்புறம் சிசுபாலன் வாதம் இருக்குது, அது அங்கே கூட நான் போகல. யாரை வணங்கினாராம், தர்மர் எவ்வளோ சாஸ்திரங்களை படிச்சு பாருங்க. தர்ம நீதின்றது அதான் தர்ம. மாலை முன் வணங்கி அங்கேருந்து நேராக வந்து கண்ணனை வணங்கினாராம். மால் என்றால் கண்ணனுக்கு மால் என்று குறிப்பு. மாலை முன் வணங்கி முதல்ல யாரை வணங்கினாரு, கண்ணனை வணங்கினாராம். பிறகு கங்கை மைந்தனை வணங்கி, அதுக்கப்புறம் கங்கை மைந்தனை வணங்கினார்ன்றார். இந்த வார்த்தையாக தான் நான் வந்தேன். அப்போது இவர் எனக்கு கொடுக்கணுன்றது எதிர்பார்க்குறாரு, நானும் அவர் அமைப்பாளராக நம்ம பெரியவங்களாச்சும் எல்லாம் நம்ம இயக்கிறாருன்னு பார்க்குறாரு. இவர் வந்து நாம் இங்கே இந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர், எனக்கு விட்டுன்னு முக்கியமாக இவர் தானே கஸ்ட் மாதிரி நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாரு அவர் வேணும்னு. அதுதான் அது நம்ம சைவத்துக்கு வந்துட்டு பார்க்குறது. இந்த நீதி வந்து மரியாதை பிறருக்கு கொடுப்பதனால மகிழ்கின்ற ஒரு தன்மை நமக்கு. அவங்க அது இல்லைன்னா பக்தி என்ன பயன்?
அந்த ஒரு தன்மை இருக்க வேண்டும். அதுதான் பக்குவருக்கு. சைவத்திலே பக்குவப்பட்டவர்களுக்கு இந்த தன்மைகள் வரும். இதெல்லாம் இல்லாத நான் சைவம் சைவம் நோட்டு நீ உடம்புல போட்டுக்கிற உத்ராட்சத்தினுடைய எடையை பொறுத்து உன்னுடைய மதிப்பு எடை போடப்படுவதில்லை. உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற தன்மையை வைத்து தான் எடை போடப்படுகிறது என்கிற இந்த செய்தி அதெல்லாம் சொல்லணுன்ட்டு நான் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் போது இன்னும் 2-3 செய்தி அப்பப்போ பாரதத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாலும் தேவையான செய்தி. வீட்டுக்கு வரும்போது உறவினர்களை வணங்க வேண்டும். நான் அவர் சின்னவர் தான், அந்த பையனை போய் நானாக வணங்குறது. எங்கள் தாத்தா பெரியவர் உட்கார்ந்துங்கிறார், அவர் தான் முதல்ல வணங்க நம்ம சொல்லக்கூடாது. வருபவர்களை நான் உபசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற ஒரு தத்துவம் அதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அதையும் சொல்லுவோம். சொல்கிறார். இப்போ தம்பிங்களாம் நிற்கிறாங்க, தம்பிங்களாம் கட்டளை போடுறாரு. எவ்வளோ பாடுறாரு பாருங்க. மாலை முன் வணங்கி கங்கை மைந்தனை வணங்கி யாகசாலையை நோக்கும் வேந்தன். இப்போ எங்கே போகிறான்? யாகசாலைக்குள்ளே போகிறான். அந்த 7 நாளைக்கு அங்கேயே இருக்கணும். இந்த தம்பிங்களாம் உட்காந்துக்கிறாங்க. வேந்தன் தம்பியை நோக்கி பேம முதல் தம்பினா ஃபஸ்ட்டு சொல்கிறார் பாருங்க. முன்னீர் வேலையின் மணலில் சாரும் வெகுஜனம் அருந்த தேவர் ஆலயத்து அமுத மன்ன அடிசில் நீ அளித்தி என்றான். தேவர் ஆலயத்து நம்மகிட்ட யாகத்துக்கு வந்திருக்கிற ஜனங்க எவ்வளோ தெரியுமா? கடலிலே இருக்கின்ற மணலை எண்ணினாலும் எண்ணலாம், வந்திருக்கின்ற மக்கள் தொகை எண்ண முடியாது. வேலையின் மணலில் சாரும் வெகுஜனம் அருந்த சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? தேவாமிர்தமா இருக்கணும். தேவர் ஆலயத்து அமுதம், தேவலோகத்திலே இருக்கின்ற அமுதத்துக்கு சமமாக உணவு இருக்கணும். அமுதம் அன்ன அடிசில், அமுதத்துக்கு சமமான அமுதத்தை நீ கொடுக்க முடியாது, அது அவங்களுக்கே உரியது. அதுக்கு அது சம்மதமாக இருக்கிற ஒரு அமுதமன்ன அடிசில் என்றால், அடிசில் என்றால் எல்லாம் சேர்ந்ததுங்க. இப்போ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்கன்னா அதுலேருந்து ஐட்டத்தான் வருஷம் எழுதுவாங்க. சாப்பாடுன்னா எல்லாம் அடங்குது, கூட்டு பொரியல் எல்லாம் அடங்கி போகுது. அதுதான் அடிசில் என்கின்ற போது தம் சொல்லுக்கு எல்லா வகையான உணவும் நீ கொடுக்கணும் அப்படின்ட்டார். கடைசியில் சகாதேவனுக்கு என்ன கொடுக்குற? நகுலன் சகாதேவனுக்கு கொடுக்குறாங்களா? உள்ளே இருந்து சாப்பிட்டு வருபவர்கள் இந்த வேலைலாம் எங்களுக்கு கொடுக்காது, நாங்களாம் பெரிய ஆளுன்னு நினைக்கவே இல்லை. என்ன சொன்னாரான்? உள்ளேருந்து வெளியில் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு இல்லையா, அந்த இருக்கிறவங்களுக்குலாம் பன்னீர் தெளிப்பது, வரவேற்று பூச்சி கொடுத்து வரவேற்பது, இந்த வேலையெல்லாம் அர்ஜுனை கொடுத்தாரான். கடைசியில் நகுல சகாதேவருக்கு உணவு உண்டு விட்டு வருகிறவர்கள் குனிந்து, இதெல்லாம் பாரதத்தில் இருக்கிற நீதி. சாப்பிட்டு வர்றவங்க குனிஞ்சி தண்ணி மொண்டு கை கழுவக்கூடாதான். இப்போனா குழா இருக்குது, அதனால் கவலை இல்லாத போச்சுன்னா. அவர்கள் சிரமமாக படாமல் அவர் கை அலம்புவதற்கு உண்டான வேட்பாடை நீ தாண்டா செய்யணும்னாராம். சரின்னு அப்படியே செய்யணும். எல்லாம் வழியில் நின்று கட்சியில் துரியோதனை பார்த்தானா. துரியோதனா வா, உனக்கு முக்கியமான அடப்பா எனக்கு கூட வேலை கொடுக்குறானு வா. இங்கே இருக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் அது. இங்கே இருக்கிற பணம், இவர் எல்லாம் அங்கங்கே போய் நிறைய பொருள்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான பொருள் அந்த அந்த சாலையில் இருக்குது. தானம் கொடுக்கறதுக்கு, தானம் கொடுக்கறதுல சிறந்தவன் கர்ணன். அதனால் என்ன பண்ணுறான்? தானமும் தியாகம் தானும் தபனன் மதலையான வானவன் கொடுக்க. தபனன் என்றால் சூரியன், சூரிய புத்திரனாய கர்ணா, வர்றவங்களுக்குலாம் தானம் கொடுக்குறது உனக்கு. என்னென்ன கேட்குறாங்களோ கொடு. அவங்க நினச்சி நீ கொடு, நீ எதை கொடுங்கன்னு நினைக்கிறோ அப்படி கொடு. தானமும் தியாகம் தானம். தானம் என்றால் நேரடியாக இருப்பது கொடுப்பது. தியாகம் என்றால் அவர் எதை கேட்குறாங்களோ அந்த ஊரில், எப்பா உனக்கு உங்கள் ஊரில் ஒரு நிலம் இல்லையா, சரி அங்கே ஒரு 2 ஏக்கரா போ, ஏற்பாடு பண்ணிடுறோம் போ. இப்படி தியானமும் தியாகம் தானம் இது செய்து சேர்ந்து காரணம் கொடுத்தார். துரியோதனம் பார்த்தான் நமக்கு என்னான்ட்டு, நமக்கு எத்த கொடுக்க போகிறானோ இவன்ட்டு பார்த்துட்டு அவன் பார்த்தாரு. டேய் இங்கே வா, இங்கே இருக்கிற பொருள் பார்த்தியா எவ்வளோ இருக்குதுன்ட்டு. தங்கத்தில் பனை மரத்தை கொடுத்து அனுப்பிச்சான் கயவாகுன்ற மன்னன். இலங்கையில் 14 மரங்களை கொடுத்து அனுப்பிச்சான், தங்கத்தை கொடுத்தான். வேண்டிய பொக்குஷத்தை தந்து எவ்வளோ எடுத்து போனான். இது மொத்தம் அங்கே தான் வச்சிருக்குதுரா. கர்ணன் எடுத்து கொடுக்குற வேலை தான் இது. மொத்தத்துக்கு காவல் யார் தெரியுமா? இது மொத்தத்தையும் நீ தான்டா, இப்போ நீ தான் காவல்னா. சுயோதனா நீ தான் இதுக்கு காவலாக இருக்கணும். மானலம் கடல் சூழ் வரம்பிலா நிதிகளாவும் மானலம் கடல் சூழ் வையம் காவலன் காவல் என்றான். நீ தாண்டா பார்த்துக்கணும்னு. அவன் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அண்ணா நீ வாரி வாரி கொடு, 3 நாளில் காலி ஆயிடணும்.
காலி ஆகிட்டாங்க. ஐயோ அவ்வளோதானா, 3 நாள் சுற்றிங்க, இன்னும் 7 நாள் இருக்குதுப்பா, 7 நாள் 4 நாள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி வச்சுடணும்னு இவன் நினச்சான். அவன் ஏன் தெரியுமா அவனை விட்டான்? தர்மர் விட்டதுக்கு காரணம் என்னன்னா, துரியோதன் தனரேகை படைத்தவன். அவன் எதை தொட்டானோ அது துலங்கி கொண்டே இருக்கும், சிறிது கூட அது குறைவடையாது. தனரேகை படைத்தவனால எடுத்து தோட எடுத்து கொடுக்குன்னா ஆகி போகுது. அட்சய பாத்திரம் வளரும். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒரு அரசனாக இருக்க தகுதி இருக்குது. இந்த காலத்துக்கு வரக்கூடாது. அது அந்த காலத்து அரசனை பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். அடுத்தது ஏன்னா இப்போது அந்த நிலைமையில் இப்போ நம்ம மடையில் இதுக்கு வரப்போகிறோம். தக்க ராகம் என்கின்ற ஒரு பண்ணுக்குரியது பாடல் பாடுறதுக்கு முன்ன இதெல்லாம் சில நேரங்களிலே பன்முறையிலே அமைச்ச காரணத்தினால திருமுறையில் வரிசையாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. இதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் போனோம்னாக்கா எல்லா அடங்கல் முறை, அடங்கல் முறையில் தேவாரம் அடங்கல் முறைன்றது தலை வழியாக இருக்கும். இன்னொன்று, அடியார் பெருமக்கள் எந்தெந்த ஊர் எப்படி எப்படி போனாங்கிறது வரலாற்று முறைன்னு பேர். இதை வரலாற்று முறையிலாக எப்படி பயணம் செய்தார்கள் என்பதை போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்கே போனாங்க, என்ன பதிகம் பண்ணாங்க, ஒரு முதல் பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு புக்கு இருக்குது. நான் அது ஒரு டைரியில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து எழுத முடியல. அந்த புத்தகத்தை எடுத்தாக்கா தனியாக ஏடாக வருது. இப்போ ரொம்ப கலனாயிட்டு இருக்குது. என்னங்க வரலாற்று இப்படி தான். இப்போ இதில் வரிசையாக வந்துட்டே இருப்பாங்க. இது இப்போ இவங்க கோயம்புத்தூர் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த புக்கில் மூவருக்கும் வரலாற்று முறையில் எப்படி போனாங்கிறத தெளிவாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி வரலாற்று முறையில் படித்தோம்னாக்கா இவங்க வாழ்க்கை வரலாறு நம்மளால இதுக்காக பெரிய புராணத்தை முழுமையாக படிக்க முடியாதுன்றதுனால அந்த வரலாற்று முறையிலே இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. முதல்ல என்ன பண்ணாருன்றதும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணான்றதும் இது ஐயா வச்சுருக்காரு. அது யார் போட்டுக்கிறது? சரி, அதெல்லாம் நல்ல முயற்சி. எந்தெந்த ஊர் எது பானான் அப்படி பார்க்குற போது இவர் இப்போ வரலாற்று முறையில் பார்க்க நம்ம முதல் தோடுடைய செவியன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேற அந்த பண்ணில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வந்ததுனால கடைசியாக திருமறைக்காடு, காவிரி வடகரை தலங்கள் போய் கடைசியாக இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பாண்டி நாட்டுக்கு போகிறாரு. அந்த எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பதிகம் நடைபெறுகிற நேரம் மூன்றாவதாக இந்த பதிகம் பாடப்பட்டிருக்கிறது. எப்படின்னா 3 ஆண்டுகளிலே பெருமான் பாட ஆரம்பித்தார். அந்த வரலாறு நம்ம நல்லா தெரியும். குளக்கரையில் போனார், கொடுத்தாரு. அங்கே நம்ம போக மாட்டோம். முதலிலே தோடுடைய செவியன் என்று பார்த்தார். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து வராரு. அவர் யார்கிட்டமே பேசலைங்க. பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றேன்னு அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்லுவாங்க, 2 விதமான தன்மை கிடைச்சிது. பெருமானுடைய திருவுள் கிடைச்சதுக்கு உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் தாம் பெற்றார். உமையம்மை பால் கொடுத்த உடனே இவர் உடம்பெல்லாம் தவ உடம்பு ஆகிப்போச்சு. பெருமானுடைய திருவுள் ஏறி போச்சு. அதாவது சாதாரணமாக நகையை ஏற்று கொடுக்கும்போது அப்படி எடுத்து போடுவான். அதை எடுத்து கீழே பட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். அதே நல்ல கரெக்டாக ரெடி பண்ணி பொட்டத்தை மச்சி நம்ம கொடுக்குற போது அது எவ்வளோ பயபக்தியாக வச்சுன்னு கொடுப்பாங்க தெரியுமா நம்மக்கிட்ட. ஏன்னா கொடுத்துட்டு பணம் வாங்கணும். சாதாரண எப்படி ஒன்றாலும் போட்டு அப்புறம் அதை போட்டு உருக்கி பொண்ணாக சேர்ப்பாங்க. அது தங்கமாகிட்ட பிறகு அது பத்திரமா வச்சுப்போம். அதே போல் இந்த பெருமான் அது மாதிரி வந்த பிறகு என்ன பண்ணாராம், நேராக உள்ள அவர் பாட்டுக்கு போகிறாராம். தோடுடைய செவியன் பதிகம் பாடி முடித்த உடனே நேராக அந்த கோயில் உள்ளே போகிறாராம். உள்ள போடு உமையோடு இருந்தான் ஒரு பதிகத்தை பாடுவார். நம்ம இவரு சொல்லியிருப்பார், பால்ராவன் இல்லை, இவரே சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப விதந்து சொன்னவர் 2வது பதிகம் எது, முதல் தாளம் எதுலாம் கேட்பாங்க. சிவச்சந்திரன் ரொம்ப தாராளமாக சொன்னார். அங்கெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது மணிக்கணக்கில். அப்படி சொல்கிற போது அங்கே போய் தான் பாடினாராம். அந்த 2வது பதிகத்தை உமையோடு இருந்தானே அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நேராக வரும். அதை பாடி முடிச்சிட்டார். 2வது பதிகம் ஆச்சா. இப்போ ஆனால் 2வது பதிகம் எதுனாக்கா மலையில் வாழைன்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்து தானே அந்த ஊருக்கு போகிறான்னு. 2வது தலம் அது இருக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடப்பட்டதாக இருக்கின்ற முதல் தலம் 2 பதிகங்கள் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய பதிகங்கள்லாம் பின்னால் வர வர பாடுறாரு. அந்த 2வது தலம் எது என்றால் அன்றை போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, வரவேற்பு கொடுக்குறாங்க, இரவு வருகிறது, சூரியன் உதிக்கிறான். அதெல்லாம் தெளிவாக ஒரு 10-12 பாட்டில் எழுதினா வராரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து நேராக திருக்கோலக்கா போகிறார்.
அந்த திருக்கோலக்காவிலே சென்று பெருமானை வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்கிற போது பாடுகிறார். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. அப்போ பெருமான் எப்போ அவருக்கு தாளம் கொடுத்தாருன்னா இம்மிடியட்டாக 3வது பதிகம் பாடுற போதே கொடுத்தாரு. 2 பதிகம் பாடுற போது அவர் எப்படி பாடினாருன்னு சேக்கிழார் சொல்லவே இல்லை. கையில் தாளம் தட்டி போனா 3 வயசு குழந்தைங்க. இப்போ யோசனை பண்ணி பாருங்க. அதை போய் கையில் தாளம் தட்டி ஒத்தடுத்து பணம் தெரியாது. இவருக்கு ஞானம் வந்து விட்ட உடனே நேராக இருந்து 2வது நாள், முதல் நாள் இரவிலே தங்கி விட்ட பிறகு அடுத்த நாள் தந்தையாரோடு போகிறார். அருகிலே இருக்கிற கோலக்காவுக்கு செல்கிறார். அந்த திருக்கோலக்கா செல்லுகின்ற போது அப்பொழுது பாடப்படுவது தான் இந்த பாடல். அங்கே போய் எப்படி பாடுறாரு, எதனால் தாளம் கொடுத்தாரு என்ற செய்தியை சேக்கிழார் ரம்யா சொல்லுறாரு. அங்கே திருக்கோலக்காவில் இருக்கிறது எங்கன்னாக்கா, இந்த பாடலை அவர் பாடுகிற பொழுது மடையில் வாழை என்கின்ற இந்த பதிகத்தை பாடுறாரு. இவர் பாடி 8வது பாட்டு பாடுறார். 11 பாட்டு திருக்கடைக்காப்பு விட்டுடுங்க, மொத்தம் 10 பாட்டு, கடைசியில் திருக்கடைக்காப்பு. 8வது பாடலை இவர் பாடுகின்ற பொழுது இவருக்கு கையில் ஒரு தாளம் வந்துதான். 8வது பாட்டு பாடுற போது அது வரைக்கும் கையில் தாளம் போட்டு 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 பாடினே இருக்காரு. ஒத்து அறுத்துதல்னு பேர். தாளம் சரியாக வர்ற மாதிரி இப்படி நமக்கு தெரிஞ்சு தாளம் இப்படி தான் போடுவாங்க. அதில் தாளத்தில் நிறைய வகைகள்லாம் இருக்குது. ஒத்து அறுத்து என்றால் எழுத்துக்களுக்கு ஏற்ப தோடுடைய செவியன் அந்த பொண்ணு ஒத்து அறுத்து என்றால் அந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பாடுறது ஒத்து அறுத்து பாடுதல் என்று சொல்லுவாங்க. அப்படி பாடிக்கொண்டே இருக்கிற போது 8வது பாடல் பாடுகிற போது இவருடைய திருக்கரத்திலே ஒரு தாளம் வந்தது. 2 தாளங்கள் பொன்னினால் ஆணைய தாளம் தான் வந்தது. பொன்னினால் ஆணைய தாளத்திற்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற அந்த ஊரில் இருக்கிற சாமிகளாம் பேர் வச்சு செஞ்சாங்க. ஆனால் சில அன்னையாரே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பொண்ணால் தாளத்தை கொண்டாந்து கண்ணுக்கு தெரியாது அந்த குழந்தை கையில் ஏற்ற அது கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அது ஓசை கொடுக்க தெரியாதா? அது ஓசை கொடுத்த நாயகனை பின்னால் வரலாற்றுக்காக சொல்லி கொண்டு இருப்பார்கள்னு அவர் சில நேரங்களில் விதந்து சொல்லி இருக்கிறாரு. அது எப்படியாக இருக்கட்டும். ஆனால் ஒரு காரியம் செய்யணுன்னாக்கா ஒன்று அது பால் கொடுக்குறது மட்டும் அந்த அம்மா அமிச்சாரியா? அவரு இல்லையா? அதனால் செயல்படுகிற போது சிவன் சக்தியாக இருக்கிறது என்பது சித்தாந்தம். அந்த விலையை செய்தார். கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்குதுன்றதை நான் சொல்ல வந்தேன். 8வது பாட்டிலே பெருமானை சிறப்பித்து போற்றி படுகின்ற போது அவருக்கு அருளினார். இதுதான் அங்கே இருக்க சுவாமிக்கே பேர் சப்தபுரீஸ்வரர்னு பேர். அந்த சுவாமிக்கு சப்தபுரீஸ்வரர்னு பேர். இந்த பேர் இப்பொழுது நிலை வருகின்ற பெயர். அப்போ அது இருந்து தான் சொல்ல முடியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம். ஏன்னா அம்மையார் ஓசை கொடுத்த நாயகின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ யோசனை பண்ணுங்க. தாளத்துக்கு பேர் சப்தபுரீஸ்வரர், சாமிக்கு பேர். அம்மையாருக்கு ஓசை கொடுத்த நாயகி. இந்த தாளம் கொடுத்ததும் ஓசை கொடுத்ததும் எத்தனாவது நூற்றாண்டில் நடந்தது? 7ஆம். அதுக்கு முன்னே அந்த கோயில் இருந்தது இல்லையா? கோயில் இருக்கிறது நாங்கள் போனாங்க. கோயில் கட்டடம் ஒன்றா சின்னதாக இருக்கலாம், மூலஸ்தானம் இருந்திருக்கலாம், ஒரு கர்ப்பகிரகம் இருந்திருக்கலாம், ஒரு மகாமண்டபம் இல்லாத இருந்திருக்கலாம், சுற்று மதில் இல்லாமல் இருக்கலாம், சின்ன சின்ன சன்னதிகள்லாம் கட்டடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெருமானுடைய திருவுருவம் இருந்தது, அம்மை திருவுருவம் இருந்தது. இன்னும் கேட்டால் நம்ம சரித்திர ஆராய்ச்சியிலே பார்க்கிற போது சிவனுடைய ஆலயத்திலே உமையம்மையுடைய ஆலயங்களை பிற்காலத்திலே தான் கொண்டு வந்தார்கள். சிவபெருமான் ஆலயத்திலே சிவபெருமான் ஒருவதே இருந்தார் என்பதை நம்முடைய தமிழக ஆலய வரலாறுகளிலே இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலயங்களிலே அம்மையை சிலையை வைத்து வழிபாடுகின்ற பக்கம் கூட நிலைமையே இல்லாமல் இருந்தது பல கோயில்களிலே. பிற்காலத்தில் வரும்போது தான் சில அரசர்கள் அது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிற போது அது அது அதெல்லாம் அந்த குறிப்பு தான். பல இடங்களிலே தனிச்சனியில் அங்கே அரசர்களுடைய இசத்துக்கு ஏற்ற வகையிலே, அரசருடைய பக்குவத்தியர்களே அவர்களுக்கு அருகிலே இருந்த வழிகாட்டிகள் சொன்ன வகையில் அவள் செய்திருக்கிறார்கள் என்பது சில நூலாசிரியர்கள்லாம் எழுதி நம்மளாம் அதெல்லாம் படித்து இது மனசில் ஏறிது. இந்த நேரத்துக்கு வருது. அதுதான் அப்படி 8 பாட்டு பாடினார். பெரிய பாணத்தை இந்த செய்தி எப்படி சொல்கிறாருன்னு பார்த்து நம்ம பதிகத்துக்கு போகலாம். பெருமானை எங்கே போய் தரிசனம் பண்ணுறார் பார். அந்த பெருமான் என்னன்றது சொல்கிறார். மெய் நிறை அந்த பெரிய புராணத்தில் பெரிய புராண பாடல் 2000வது பாட்டு கரெக்டாக இந்த தளத்தில் போகிற போது பெரிய புராணத்திலே தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமான் வர வரைக்கும் 2000வது பாட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே 102வது பாடல். அந்த 102வது பாடல் திருஞானந்த பெருமானுடைய வரலாறு சொல்லப்படுகின்ற பாடலே. அதில்
மெய் நிறைந்த செம்பொருளாம் வேதத்தின் விழுப்பொருளை வேணி மீது பை நிறைந்த அறவுடனே பசுங்குழவி திங்கள் பரிந்து அருளுவானை. இவ்வளவும் பெருமான் தலையில என்ன வச்சுக்கிறான்னு சொல்லிட்டார். இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல போறதில்ல, பதியத்தை சொல்ல போறோம். தலையிலே தலைக்கோலமாக இருக்கின்ற அணிகலன்களை அடைந்து கொண்டிருக்கிறான். கங்கை முதல் எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. அடுத்தது மை நிறைந்த மிடற்றானை, கழுத்து மை நிறைந்த மிடற்றானை எப்படி தொடங்குறான்? மடையில் வாழைகள் பாயும், மடையில் வாழைகள் பாய் என்னும் வாக்கால் என்று சொல்லுகின்ற தொடரை தொடங்கி அந்த பாடலினாலே கை நிறைந்த ஒத்தறுத்து, கை நிறைந்த ஒத்து அறுத்து, தாளம் கைனாலேயே தாளம் போடுறாராம். பாடலுக்கு ஏற்ற மாதிரி தாளம். நல்ல பாடவர் பாடிக்கொண்டு இருந்தாக்க நம்ம கூட தாளம் போடுவோம். அதெல்லாம் உணர்வு சம்பந்தமான செயல்கள். மை நிறைந்த கை நிறைந்த ஒத்தறுத்து கவுனியர்கோன் கலைப்பதிகம் பாடுங்காலை. கவுனியர்கோன் என்ற ஞானசம்பந்த பெருமான், கலைப்பதிகம் என்றால் வேதங்களுடைய நுண்பொருள் அடங்கியதாக இருக்கின்ற பதிகத்தை பாடுகின்றார். அப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, கை அதனால் ஒத்தறுத்து, கையினால ஒத்தறுத்து பாடுகிறாராம். 3 வயசு குழந்தை யோசனை பண்ணி பாருங்க. கை அதனால் ஒத்தறுத்து பாடும் நூல் கண்டு அருளி கருணை கூர்ந்த செய்ய சடைவானவர்தம் அஞ்செழுத்து பொரு எழுதிய செம்பொற்றாளங்கள். அப்பவே பெருமான் 2 பொற்றாளங்கள் வந்துதான். அதில் என்ன எழுதிதான்? 5 எழுத்து எழுதப்பட்டிருந்தது. அந்த 5 எழுத்து எதுனாக்கா வானவர் சொல்றார் பாருங்க. மெய் சடை வானவர் சிவபெருமான் தம் 5 எழுத்து. அந்த 5 எழுத்து யாருக்கு உரிமையானது என்றால் பெருமானுக்கு உரியது. சேர்க்கிறார். என்ன அருமையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். மெய் நிறைந்த வானவதம் 5 எழுத்தும் 5 எழுத்தும். சார் அதில் 5 எழுத்தும் எழுதியிருந்தா, சிவன் மட்டும் எழுதியிருந்தா, 3 எழுத்து எழுதியிருந்தா, 4 எழுத்து எழுதியிருந்தான்னு சொல்லிட்டு இந்த கொடிக்கவியில் சொல்லிக்கிறாங்களா. 5 எழுத்து 8 எழுத்து 6 எழுத்து பிஞ்சு எழுத்து ஏனை பெரு எழுத்துன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இல்லையா. கரெக்டாக 5 எழுத்தும் எழுதிய, 5 எழுத்தும் அதில் எழுதியிருந்துதான். செம்பொன் தாளங்கள், சுத்தமான பொன்னினால் செய்யப்பட்ட தாளங்கள். ஐயர் அவர் திருவருளால், ஐயர் அவர் திருவருளால், சாமி நேரா வந்து கொடுக்கல, ஐயருடைய திருவருளினாலே பெருமான் அங்கே நினைக்கிறாரு. அவர் திருவருள் நினைச்ச உடனே, நினைத்தது உடனே இவருடைய எங்கே வந்துதான் அந்த பாடிக்கினே இருக்கிற போது, தட்டிக்கினே இருக்கிற போது ஒரு கையில் ஒரு தாளம் வந்து தான், இந்த கையில் ஒரு தாளம் வந்து தான், மொத்தமாக சேர்ந்து இந்தாடா ஐயத்துக்கு எப்படின்னா வச்சு சொல்லியா சொல்கிறார் பாருங்க. ஐயரவர் என் இசைந்த அளவாய் ஒத்த வையமேலாம் உய்ய வரும் அரைச்சிறுவர் கையகத்து. 2 கையிலையும் வந்து தான். இப்போ ஒரு கையில் ஒன்று வந்தது, இன்னொரு கையில் ஒன்று வந்து மொத்தமாக சேர்ந்து வைக்கலாம். அப்புறம் தாள் தெருப்பாடலையா. அந்த 2மே அவருடைய திருக்கரங்களிலே வந்து தான், பாடுவதற்கு வசதியாக வந்து தான். ஏன்டா ஏன்னா இல்லா போனான்னா சாமின்னா அதை கேட்கணுமா? ஓ சாமி வசதியாக பாட்டு ராகமாக கேட்கறதுக்காக கேட்டாரா? இல்லை. சொல்றாரு, சேர்க்கிறாரு. வையமேலாம் உய்ய, உலகம் உய்தி பெறுவதற்காக இந்த பாடலை தக்க இசையோடு தாளத்தோடு தாள நயத்தோடு பாடினால்தான் இங்கே இருக்க வருங்காலத்துக்கு. இப்போ இசையோடு பாடலை பாடின அர்த்தத்துங்களும் இல்லை, படிக்கிறோமோ இல்லை, எப்படியோ போயிட்டு இருக்குது. அந்த வகையிலே அந்த ஒத்தறுத்து பாடுவதற்கு எதுக்கு பாடணுன்னாக்கா, வையமேலாம் உலகம் உய்தி பெறுவதற்காக பாடுவதற்காக கொடுத்தாராம். யார் கையில் கொடுத்தாராம்? மறை சிறுவர், வேதங்களே உருவமாக வந்திருக்கின்ற வேதியர்களுடைய சிறுவனாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய கையகத்து வந்தது அன்றே. பெருமானுடைய திருவருளால் 2 கையில், இந்த கையில் ஒரு தாளம், அந்த கையில் ஒரு தாளம் வந்து அதை பாடினார். இது தலத்தினுடைய வரலாறு நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும், பலமுறை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். திருஞான சம்பந்தர், சுந்தரர் 2 பேர் பாடினார். அப்பரடிகள் இந்த ஊருக்கு பாடலை, அப்பரடிகள் இந்த ஊருக்கு பாடவில்லை. அடுத்தது இறைவர் பொற்றாளம் அளிக்க இரவி ஓசை அருளிய தலம் என்று வரலாறு கூறுகிறது. இறைவன் தாளம் கொடுத்தாராம், இரவி ஓசை கொடுத்தாராம். அகத்தியர் கண்ணுவ முனிவர்கள்லாம் வழிபட்ட தலம். அடுத்தது இந்த ஊரில் பிற்காலத்தில் வந்தவர்
நான் நேற்று சொன்னேன், ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தாளத்துக்கு அந்த தாளத்தை தானா இந்த தாளம்னா அது சொல்ல வர. ராமநாதபுரத்திலே இருந்த ஒரு சிவ அடியார் பக்தர், அவர் என்ன பண்ணார், அவருடைய மகள் பேசாத இருந்துதான். 12 வயது வரை குழந்தைக்கு பேச்சே வரலையும். ஊர் ஊராக கோயில் கோயிலாக போய் குமரகுருபரர் மாதிரி ஊர் ஊராக கோயில் கோயிலாக போயிட்டு வேண்டி எல்லாம் வழிபாடு செய்யினே வராங்களாம். இந்த தலத்தில் வருகிற போது இங்கே இருக்கிற வேதியர்கள் அருளாளர்கள் அது ஒரு நேரம் வந்துடுச்சு, அதனால் ஏதோ ஒரு இடத்துல திருவள்ளுவர் வாய்ச்சி போச்சு. நீ ஏன்பா குழந்தை பேசணும்னு கவலைப்படுற, இந்த ஊரில் ஞானசம்பந்தர் பாடுற போது பெருமானே தாளம் கொடுத்தாரு, அம்மையார் ஓசை கொடுத்ததுன்னு சொல்லி தலத்தினுடைய பெருமையை அந்த வரலாற்றை சொல்லி நீங்கள் இந்த ஊர் பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி அந்த பதிகத்தை கையில் எழுதி கொடுத்து எடுத்து முட்டாங்களாம். எடுத்துன்னு போய் ராமநாதபுரத்தின் சேர்ந்த இறை பக்தர் தான் அவர். எடுத்து வந்து அதை கொண்டு போய் என்ன பண்ணாராம், வேண்டி வீட்டில் போய் இதை பாடிட்டு இருக்காராம். பாடின உடனே சில நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு பேச்சு வந்து விட்டது, பேசுவதற்கு வந்து விட்டது. அதனால் ஐயோ இந்த தலத்தில் இறைவருடைய இவ்வளோ பக்குவமாக இருக்காரு, ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருடைய வசதிக்கு ஏற்ற வகையிலே 2 பொன்னினாலாகிய தாளங்களை கொண்டு வந்து கோயிலில் சமர்ப்பிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்குற தாளங்கள் அதுதான். 2 இப்பதிகம் பாராயணம் செய்ததுனால அவருக்கு கிடைச்ச காரணத்தினால அதை காணிக்கையாக அந்த பெற்றோர்கள் கொண்டு வந்து ஆலயத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த தாளங்கள் தான் இன்றும் தலத்திலே நாம் காண கிடக்கின்றது. இந்த செய்தியை நமக்கு பக்தவச்சலம் தான் சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம எங்கே வந்ததுன்னு சொல்லிடணும், நான் சொல்கிறது உண்மையாக நான் சொல்ல முடியாது, அவருடைய கருத்து இது. ஏன்னா நாம் யோசனை பண்ணி பாருங்கள், சாமி கொடுத்த தாளத்தை இவங்க வச்சுட்டு போகல, அவர் கையில் வச்சுட்டா போவார் அந்த தாளத்தை. நம்ம ஆனால் பெருமான் திருவிழா கிடச்சிதான், தாளத்தை நம்ம வணங்கினோம்னாக்கா நமக்கும் நல்லா கிடைக்கும், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இருந்தாலும் இது செய்தியாக நமக்கு வருகின்ற வரலாறு இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பதிகத்துக்கு போகலாம். மடையில் வாழைப்பாழை மாதிரி தக்க ராகம் பாடுவதற்கு உண்டான முறையோடு அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. பெரும்பாலான பாடம் இந்த ராகமே ஒரு சிறப்பான ராகம் தான். மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ, சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. எங்க 3வது பதிகம் தான் பாடுறாரு, சாமி கிட்ட கேட்குறாரு. போன உடனே கேள்வி கேட்குறாருங்க. 3வது பதிகத்திலேயே வெளியூர் போன உடனே, நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊர் போன உடனே சாமி பற்றி கேள்வி கேட்குறாரு. என்ன சாமி, உங்கள் திருவருளால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியான ஊர், பெண்களெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள், அந்த பெண்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை. ஊர் நல்ல செல்வாக்கான ஊர், வளப்பமான பெண்கள் அவர்கள், அது மட்டும் இல்லை ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிற ஊர். பெண்கள் நீராடுவதற்கு என்று தனியாக குளங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த குளத்தில் ஆண்கள் போய் மரத்து மேலே ஏறின்னு பார்க்க மாட்டாங்க. இந்த காலத்தில் அது மாதிரி பெண்கள் குளத்தில் நீரை ஆடை எடுத்து வைத்து விட்டு உள்ளாடையோடு குளிச்சுருந்தாக்கா என்ன நடக்கும், எல்லாம் வீடியோவில் அடுத்த நாளே வைரல் ஆகிடும். இந்த நாடு இருக்கிறது, நம்ம நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் இது ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா ஒரு தட் இஸ் 70 64 65 கிராமங்களில் போனால் பெண்கள் குளிக்கின்ற பகுதிக்கு ஆண்கள் அந்த பக்கமே போகவே மாட்டாங்க. அதே போல் நீர் எடுத்துக்கொண்டு சென்று குடிநீருக்காக பயன்படுத்துகிற இடத்துல ஆளுங்க இறங்க மாட்டாங்க. பெரிய வேலி போட்டு பாதுகாப்பு ஒன்றும் கிடையாது, இறங்க மாட்டாங்க. எவனா மாடுதுன்னா டே என்னடா அறிவில்லை உனக்கு மாடு ஜனம் எடுத்து போகிற, அவ்வளோ அளவுக்கு கட்டுக்கோப்பாடு நம்ம நாட்டில் இருந்து. நான் கிராமங்களில் மருதாடு, சாலவேடு, மதுராந்தகத்தில் ஒரு முறை ஒரு ஆண்டு போயிருக்கேன். அந்த ஏரியிலேயே போய் கூட இருந்து பார்த்துருக்கேன். சாலவேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரெல்லாம் இந்த கட்டுப்பாட்டோடு இருக்கிற காலம். அதான் சொல்கிறார், ஊர்லேயே கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒழுக்கத்திலே செனுலாய மக்கள் இருக்கிறதுனால தான்
மாதரார் குடையும் பொய்கை, மாதரார் குடைந்து ஆடுகின்ற பொய்கை உடையதாக இருக்கின்ற ஊரப்பா. மடையில் வாழைய பாய்கிறது. நான் அதை அர்த்தம் பற்றி சொல்லுவேன். இந்த தர்மம் இருக்கிற ஊரில் நீ என்ன பண்ணுற? நீ நீ எச்சிங்கத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாகுது. உடையும் நீ ஒரு உடை போட்டுங்கிறியப்பா. என்ன உடை தெரியுமா? ஒரு சின்ன உடை, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் தான் இடுப்பில் ஒரு சின்ன துண்டு. அதுக்கு அது கட்டி நிற்கிறதுக்காக நான் கீழ் கீழ் உடை. கீழ் உடைன்னா கீழ் உடைனா ஒரே உடை அல்ல, கீழும் உடையும். அந்த கீழ் என்பது அந்த உடை நிற்பதற்காக பிடிப்புக்காக வைக்கப்படுகிறது. பெல்ட்னு போய் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கீழும் கோவணமும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அடியார் ஒருத்தர் கொடுத்தாரு நம்ம பெரிய பிராந்தம். கீழும் கோவணம் தான், கீழார் கோவணம்னு திருமுறையில் வரி வருது. அதனால இப்போ அப்படிப்பட்ட தன்மை நீ ஏன்பா போட்டுக்கிற? இப்படிப்பட்ட வளமான ஊரில் இருந்திருக்கிறியேன்னு கேட்குற மாதிரி பாடுறாராம் பாட்டு. இந்த பாட்டில் அது ஒரு சிறப்பு. எல்லா பாட்டிலையும் அப்படி தான் வருது. உருவம் என்கோலோன்னு சொல்லி வருவார். இதுக்கெல்லாம் காரணத்தை இப்போ சொல்லப்படுற ஏன் அது மாதிரி பெருமான் வச்சிருக்கிறாருன்றதுக்கு நமக்கு திருமுறை நல்லா தெரியும். அருள் காரணமாக வைத்திருக்கிறார் என்பது. பெரியவங்கள தான் உட்காந்துக்கிறீங்க. மடைன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நீர் செல்லு விடாமல் இருப்பதற்காக, தேக்கி வைப்பதற்காக ஓடப்படுகின்ற அணை தான் பேர் மடை. பெரிய அளவில் நிற்கிறதுக்கு அணை. அதுலேயே தடுப்பணைன்னு ஒன்று வைக்கிறான், சின்னது. நீளமாக கட்டுறது அணை, அது உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வருது. இங்கே நீ மடை மாற்றுவான். இதுலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு. அதான் மடை என்பது என்ன சொல்ல, நீரை தேக்கி வெளிவிடுகின்ற மடை. அப்போ நீர் அங்கே தேங்கிடுது. அந்த மடையில வாழை மீன்கள் துள்ளுகிறது. அப்போ நீர் எவ்வளோ அளவுக்கு வளப்பமாக இருக்கும், வாழை மீனுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும், நம்மளை பிடிச்சி போக மாட்டாங்கன்னு. இப்போ எங்கன்னா ஒரு மீனை பார்த்துட்டான்னா வேலைக்கு போகிறவனா இருந்தால் கூட வேலைக்கு போய்கினே இருப்பான். 2 மீனுக்கு துள்ளி குச்சி பார்ப்பான். உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி நண்பர்களுக்கு சொல்லிவிட்டே பிடிச்சி விடான்னு சொல்லிட்டு அவன் வலையை எடுத்துன்னு வந்துடுவான். இவன் போயிட்டு வர உடனே அவங்க 2 பேரும் சாயந்தரமாக போட்டு சாப்பிடுவான். இவன் வேலைக்கு போயின்னு இருப்பான். இன்றைக்கி நடக்குது இதெல்லாம் செய்தி. ஆனால் வாழை மீன்கள் அச்சம் இல்லாமல் துள்ளி கொண்டு இருக்குது என்றால் அது கேட்பார் இல்லை. ஏன்னா நிறைய கிடைக்குது. ஆக மடையில் வாழை பாய ஆக நீர் வளத்தை சொல்லிட்டாரு. வாழை மீன்கள் அச்சமற்று நிறந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாதரார் குடையும் பொய்கை. பொய்கை என்பால் பொய்கையில் என்ன சொல்லணுன்னாக்கா, நீர்நிலைகளில் நிறைய மலர்கள் இருக்கும். தாமரை மலர் இருக்கும், பகலிலே வளர்கிற மலர் இருக்கும், இரவிலே வளர்கிற மலர் இருக்கும். இந்த சிறப்பு தான் ஓடையை சொல்லினே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் சற்று கூட அச்சமில்லாமல் குளித்து மகிழ்வதற்கு உண்டான மாதலார் குடைந்த ஆடையர்கள்னு சொல்லுவாங்க. சும்மா இப்போ நீச்சல் குளத்தெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இங்கே 1.5 மீட்டர், 1 மீட்டர், 1.2 மீட்டர், 2 மீட்டர் போட்டு நீச்சல் குளத்துங்கெல்லாம் நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா ஹைட்டு. ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இருப்பான். அங்கே குளிக்கிறதுனால நமக்கு பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த தண்ணி எப்போ மாற்றுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை மாற்றினா கூட அதில் எத்தனை பேர் குளிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குளங்களிலே இந்த ஒட்டியும் ஆம்பலும் குளங்களிலே இருக்கிற வரைக்கும் அந்த இடத்திலே சற்று கூட அழுக்கு வராது. அந்த தன்மை இருக்குது. குளங்களிலே நீர் தாவரங்கள் இருக்கிற பொழுது அங்கே சற்று கூட அழுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்கள் கையால் குடைந்து நீராடுகின்ற பொய்கைகள், அதான் மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை. பெண்கள் குடைந்து தாராளமாக ஆடுகணும். நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களான்னு அர்த்தம். அது ஒரு வேடிக்கை. இல்லைன்னா தைரியமாக போய் குளத்தில் துபுகடின்னு குளிச்சுட்டு கையினால் குடையணுன்னாக்கா தண்ணி ஆழமாக இருந்தால் தானேங்க. சும்மா எருது சொம்பு ஏற்றி வச்சிங்கன்னு கூட்டம். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் போனோம், என்ன பண்ணுறோம், காசி இதுக்கெல்லாம் போனோம், காசி ராமேஸ்வரம்லாம் போனோம்னா பயமாக இருந்ததுனாக்கா ஒன்றும் கடையில் உட்காந்துன்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். சொம்பு கூட கையில் ஏற்று போய் ஊற்றிக்கிறது உண்டு. நேராக போகிறதுக்கு பயம். அந்த கங்கை பிரபாபத்தை பார்த்தோம்னா போகிறதுக்கு நமக்கு ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது. அதுக்கே காவலுக்கு ஆட்கள்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் மாதரார் குடையும் பொய்கை என்றால் அவருக்கு நல்ல வளப்பமான உடையை வைத்திருக்கிறார்கள். நீராடுவதிலே நீச்சல் தெரிந்திருக்கிறார்கள். இவ்வளோ விஷயமும் இந்த தான். உடறையும் பொய்கை கோலக்காவுளான். அப்படிப்பட்ட பொய்கள் நிறைந்ததாக இருக்கிற 2 விஷயத்தை சொன்னார். மடையில் வாழை பாய்வது நீர்வளத்தையும், மாதரார் குடையும் பொய்கை என்றால் ஒழுக்கத்திலே சேர்ந்த சான்றோர்கள் இருக்கிற பகுதி என்பதையும் அந்த கோலக்காவிலே இருக்கிற பெருமான் நீ என்ன வச்சுக்கிற சடையும் அர்த்தமே சொல்ல வேண்டியதில்லை. தன்னுடைய நீள் சடையை வைத்து கொண்டிருக்கிறார். பிறையிலே சடையிலே
பிறையை வைத்து கொண்டிருக்கிறாய், உடம்புலே சாம்பல் பூச்சி வச்சுக்கிறாய். இதெல்லாம் எதன்னா ஒரு பணக்காரனுக்கு இருக்குதா உனக்கு? வளமான ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு வளமுமே இல்லையே. நீ இருக்கிற ஊர் அவ்வளோ வளமாக இருக்குத, நீ போட்டுங்கிறது சடை போட்டுங்கிற, சடையும் மேலே என்ன வச்சுருக்கிற, பிறையை வச்சுருக்கிற, அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய அணிகலன் இல்லையா? சாம்பல் பூச்சி பூசிங்கிற. உனக்கு என்ன சந்தனம் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையா? பெருமானுக்கு சந்தனம் கிடைச்சதா கிடைக்காத, பெருமான் சந்தனம் பூசி வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவுமே அவர் நல்ல நறுமணம் உடைய நாம தான் அந்த பெருமானுக்கு செய்யணுன்றதுனால பெருமானுடைய திருமேனிக்கு தான் செய்யணும். இந்த பெருமானுக்கு போய் நம்ம செய்ய முடியாது. ஆக சாம்பர் பூச்சும் அதெல்லாம் விட கீழ் உடையும் கொண்டு இருக்கிறாயப்பா. கீழும் கோவணமும் 2 வைத்துக்கொண்டு அதை போட்டு உடம்புல வைத்து கொண்டு இருக்கிறாயன்னா அது என்ன சொல்றாரு? தலமோ மாத நீராட வாழை மடையிலே பாய்கின்ற வளம் பொருந்திய தலமா இருக்கிறது. அதற்கேற்ப நீர் நல்ல ஆடை ஆபரணங்களை பட்டு பீதாம்பரத்திலே அணிந்து கொண்டு நல்ல தங்கத்தில் பூணூல் போட்டு நீ இருக்க வேண்டியதானப்பா. இல்லை, அதற்கேற்ப அணி அணிந்து சாந்தம் பூசி பட்டு உடுத்தாது. ஒரே ஆச்சரியம். அவ்வளோ அருணையார் எழுதின ஒரு நாள் இதெல்லாம் செஞ்சிக்காத என்ன இருக்கிறாராம்? இது திருக்கோலத்தை கொண்டது இந்த மாதிரி இருக்கிறியப்பா. நீ என்ன சொல்லியிருக்கிற? பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது நல்ல நீ பேசுகிற கோலம் கீழுடை. கீழ் உடை என்றால் கீழோடு கூடிய கோவண உடை. கீழும் கீழ் தனி. கீழ் என்றால் கிழிக்கப்படுவதற்கு கீழ். பெரிய ஆடையிலே சிதாய் இப்போதான் என்னமோ ரோப்பு அது இதுன்னு என்னமோ கிடைக்குது. அந்த காலத்தில் பெரிய உடையிலே இருந்து அப்போல்லாம் ஜட்டி இந்த இது தைப்பீங்களே, நம்ம இது மாதிரி செய்வோம், நிக்கர் மாதிரி தைப்போம் பட்டாப்பட்டியில் எடுத்து. அப்போ என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்குலாம் அதெல்லாம் புரியும், அதனால தான் சொல்கிறேன் நான். அதில் எடுக்கிற போது அந்த உள்ளே எடுக்கணுன்றதுக்கு தனியாக இப்போ நாடாவணம் வாங்கி வச்சுருவான், என்னென்ன வைக்கிறான். அப்போலாம் கிடையாது. அதிலேயே கொஞ்சம் கட் பண்ணி அதையே நாடா வாங்கி உள்ளே விட்டுருவான். பார்த்தீங்களா? அதே போல தான் இப்போ சொல்கிறாரு. அந்த உடைக்கு கீழ் உடை என்றது கீழ் வேற உடை வேற. அந்த உடையை பற்றி நின்று கொண்டு இருப்பதற்காக கீழும் உடையும், அந்த கீழோடு கட்டிய கோவண உடையும். இந்த கீழ் என்பது கிழிக்கப்பட்டதுனால கீழ்னு பேர். கிழிக்கப்படுவதனால கீழ். கீழுதல் என்றால் ஒரு பெரியதை சிறிய துண்டுகளாக மாற்றுவதற்கு கீழ். அந்த தமிழ் இலக்கணப்படி அந்த பேர் கீழ். பெரிய ஆடையிலே இருந்து சிறிதாக கிழிக்கப்படுவது. அதை விட நான் எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். முன்னால் ஏன்னா மரங்கரம் செடி இருந்ததுனாக்கா பின்னால் செடி வளரும், அது தொங்கும், அதை எடுத்து சேர்த்து கட்டணும். மாடு வருதுன்னா வேலி கட்டணுன்னாக்கா கயிறே வாங்காது கிடையாது. பழைய புடவை என்ன இருந்ததுனாக்கா கத்திரிக்கோள் போட்டு கிட்டதான் 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு பண்ணிவிட்டு அதையே போட்டு கயிறு கட்டினே வந்துடுவாங்க. ஏன்னா பழசி பயன்பாட்டுக்கு இருக்கும். இது சரி, இது நான் நேராக தான் பார்க்கணும் சொல்லுவேன். நீ எந்த புடவை மாட்டிச்சோ தெரியல, நீ மொத்தம் வேலி அவ்வளோ செஞ்சு வச்சால மாடு நீ என்ன செஞ்சாலும் சரி நான் தாவி வந்துடும்னு ஒரே தட்டாக தள்ளின்னு வந்து போகுது. பச்சைன்னு உள்ளே வச்சுருந்தாக்கா அதுக்கு நேராக கண்ணு பட்டு போகுது, அக்கறை பச்சைன்ற மாதிரி. இந்த கீழ் என்பது கிழிக்கப்படுவதுன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த கீழ் உடை கீழோடு கட்டிய உடை. இப்போ நான் படிக்கிற போது என்ன பண்ணணும், சில பேர் என்ன பண்ணோம், கீழ் உடை என்பதே சரியான பாடம். கீழ் உடைன்னு சில நினச்சிவாங்க, கீழ் அடிக்கிற உடைன்ட்டு கிடையாது. கீழ் உடை என்பது சரியான பாடம். கீழ் என்பது கீழப்பட்ட, அதாவது கிழிக்கப்பட்ட வார், அப்படிப்பட்டது. கீழார் கோவணம் சுந்தர தேவாரத்தில், கீழார் கோவணம் சுந்தர தேவாரத்தில் வருகிறது. இதெல்லாம் சடை நல்லா தெரியும். சடையில் ஏன் வச்சிருக்கிறாருனாக்கா பெருமானுடைய 8 குணங்கள் அளவில் ஆற்றல் உடைமையை குறிப்பிட்டது. சடை இருப்பதற்கு காரணம்னா பெருமானுடைய அளவில் ஆற்றல் உடைமையை குறிப்பதற்காக இருக்கிறது என்பது விளக்கம் கொடுத்துருக்காரு. என் குணங்களுள் பிறை வச்சிருக்கிறது என்னன்னா, பெருமானுக்கு 8 குணங்கள் பாருங்க. அளவில் ஆற்றலை சடை, பிறை கருணை காட்டுவது என்பதனால பெருமான் அளப்பெரும் கருணையாளன் என்பதை காட்டுகிறது. தவறு செய்தவர் உணர்ந்தால் மன்னித்து அருள் வழங்கும் கருணை உடையவன் என்பதனால தான் இந்த காரணம். சந்திரன் அங்கே போனதே தக்கையாகத்துக்கு போனது தப்பு. அதனால் அங்கே போன உடனே அவன் சிறிதாக கழிகிற மாதிரி சாபம் போச்சு. அந்த தக்கனுக்கு அந்த சாபம் கொடுத்தது அவனுடைய மகள்களில் எல்லா மகளையும் சமமாக நடத்தாத காரணத்தினால. அதனால் தவறு செய்தவன் திருந்தியவனுக்கு மன்னிப்பு கொடுக்குற ஒரு தயாள குணம் உடையவன் என்பதற்காக சாம்பல் பூச்சு கீழுடை என்றால் பற்றற்ற நிலைமை குறிப்பது. சாம்பல் பூச்சும் கீழுடையும் உடம்பு பற்றி என்னப்பா இருக்குது, ஏதோ உடம்பு நல்ல வாசனையாக இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பற்றற்றவனுக்கு துறவு தன்மையோடு இருக்குது. பெருமான் இவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரு பாட்டை பாடியிருக்கார். 3வது பதிகம், ஞானசம்பந்த பெருமான் பாடிய 3வது பதிகத்தில் எவ்வளவு செய்திகள் இருக்குது பாருங்க.
சாம்பல் பூச்சும் கீழுடைய சொல்லுது. இது எல்லாம் இருந்தும் தான் ஒன்றையும் அனுபவிக்காமல் போகியாயிருந்து, இந்த குருவம் இந்த கீழ் உடை, சாம்பல் பூச்சு, பிறை அணிந்திருத்தல், சடை, அந்த சடைமுடிகள் என்ன காரணம்னாக்கா போகியினுடைய உருவம் அல்ல, யோகியா இருத்தல். யோகியா இருப்பது தான் இதெல்லாம். போகியா இருக்கிற உருவம் சில நேரத்தில் உமையம்மோடு சில நேரம் வருவார், அங்கே நல்லா அதுக்குண்டான முறையோடு வருவாங்க. இது உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக, யோக நிலையை வழங்குவதற்காக யோகியா இருக்கின்ற ஒரு தன்மையை இந்த பாடலே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளோ செய்திகள் இருக்குது. நான் சின்ன பாடல் தான் யோசனை பண்ணேன். அடுத்தது இரண்டாவது பாடல். பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலாய் கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. நீங்கள் திருமுறை இதுவரை நான் சொன்ன வரைக்குமா நீங்கள் கேட்டுக்கிற காரணத்தினால இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்பது பண்ணி பண்ணி இந்த திருமுறைகளை சொல்லுவதனாலும் இது இருக்கிற பொருளை சொல்லுவதனாலும் நமக்கு செவிக்கும் சொல்கிறவங்களுக்கும் ஒரு பயிற்சி வந்துடும், கேட்குறவங்களுக்கும் ஒரு செவிக்கு இன்பம் கிடைக்கும். மட்டும் இல்லை, மனதிலே பதியும். திருப்பி திருப்பி பேசுவது தான் திருமுறை. திருமுறையில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் திருப்பி திருப்பி பேசுகிறது. போர் அடிக்காது கேட்க கேட்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அதனால தான் வேறு வேறு பண்ணலையும் வேறு வேறு இசை நயத்தோடு சொல்லுகிறார்கள் என்ற செய்தி தான். உலமையம்மை பெண் தான் பாகமாக, நல்லா தெரியும், உமை ஒரு பாகனாக, உமையை தன் திருமேனியிலே இடப்பாகமாக கொண்டிருக்கிற பெருமான். அது மட்டுமல்ல, இந்த இளம்பிறை நல்லா தெரியும். அந்த இளம்பிறை அதனுடைய கலைகள், இளம்பிறைக்கு 15 கலைகள் இருக்கு. கலை என்பது ஒரு பிரிவு, 15 பிரிவுகள். அதாவது நம்ம சொல்ல போது போனால் ஏறி வரும்போது 1ஆம் பிறை, 2வது பிறை, 3வது பிறைன்னு சொல்லினே வருவோம். அதே போல் அந்த பிரிவுகள் ஒவ்வொன்றாக குறைந்து 14 குறைஞ்சி போச்சா 1 தான் இருக்குதான். அந்த பிறையை தான் குறைந்து வந்த இளம் பிறையை சடைமுடியிலே ஏற்றுக்கொண்டிருக்கிற சிவபெருமான். அதான் பெண்தான் பாகமாக, உமையம்மை பாகனாக இருந்து சென்னியிலே பிறையை கொண்டிருக்கிறான், சென்னியிலே கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரான் அந்த பெருமான், அந்த கோலத்திலே உடையவனாக இருக்கிற பெருமான் கோலக்காவிலை கோயிலாக கொண்டான். சிரசிலே பிறையை கொண்ட பெருமான் இங்கே கோலக்காவிலே கோவிலாக கொண்டு இருக்கிறான். எல்லா பதியங்களையும் வருகிற போது அந்த தலத்தினுடைய சிறப்பை சொல்லி, அந்த கோயிலிலே நீங்காது இருப்பவர், அந்த கோயிலை இதமாக கொண்டிருப்பவர், அந்த இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் அங்கே இருந்து அருள் பாலித்து கொண்டு இருக்கிறவர், அந்த பெருமானை எனக்கும் அருள் பாலித்து கொண்டார் என்பதை ஒவ்வொரு பதியங்களையும் வருவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாங்களும் சொல்லியிருப்போம். இந்த கோயிலும் அப்படி தான் சொல்கிறாரு, கோலக்காவு கோயிலாய். எதுக்காக சொன்னாக்கா அந்த கோயிலிலே சென்று, கோலக்காவிலே சென்று கண்டார் பெருமான் இங்கே உருவத்தோடு வீற்றிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோவனும் போன பாட்டை சொல்லிட்டாரு, இந்த பாட்டில் பெண் பாகமாக இருக்கிறார். இப்போ நம்ம போய் பார்க்குற போது பெண் பாகம் தெரியுமா? தெரியாது. பிறை சென்னி தெரியுமா? தெரியாது. ஒன்றா அலங்காரம் பண்ணுற போது அப்படிலாம் பண்ணி வைப்பாங்க, இருங்க, அதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே அங்கே இளங்கோர் போவராக தான் இளைஞ உருவத்தில் தான் இருப்பார். அந்த சாமி தான் இங்கே இருக்கிறவர். அவர் திருக்கோலக்காவிலே இருக்கிறது. இந்த சாமியை இந்த கோலத்தோடு நாம் பார்த்தால், இதெல்லாம் ஞானசம்பந்தர் சொன்ன பண்ணால் அவருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்கலாம், அவருடைய தன்மை தெரிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே இலிங்க உருவத்திலே இருந்து கொண்டு நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமானுடைய திருவுருவத்தை கண்டார். தரிசனம் செய்பவர்கள் பாதம் கையால் கூப்பவே, அவனை தரிசிப்பவர்கள் பெருமானுடைய திருவடியை, அங்கே திருவடி எங்கே இருக்குது? கிட்டவே நம்ம போக முடிய போகிறதில்ல. ஆனால் பெருமானை உருவமாக நினைத்து கொண்டு, அவனுடைய திருவடியை மனதிலே நினைத்து கொண்டு கையால் கூப்பி வணங்காத செய்வார். கோயிலை வணங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு கொடுக்குறா இருப்பார். பெருமானை காண வேண்டும், கண்ணார காண வேண்டும், அவருடைய திருவடியை நினைக்க வேண்டும், அங்கே இருக்கிற இலிங்க திருமேனியை கை கூப்பி தொழ வேண்டும். கையா கூண்டவே அந்த கூப்பவே அவனை நீங்கள் கூப்ப வேண்டும். அப்போ அவன் இன்னும் ஒரு சிறப்பை செய்திருக்கிறான். அவன் என்ன செஞ்சானா, உண்டான் நஞ்சே உலகம் ஒல்வே, உலகம் உய்தி பெறுவதற்காக. நல்லா தெரியும், ஆலகால விஷம் பார்க்கடலை கரைகின்ற பொழுது வந்தது. அமுது வருவதற்கு முன்ன வந்த அந்த நஞ்சினை உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் அழித்து விடுகிற தன்மை இருக்கிற காரணத்தினாலே உலகம் உய்யவே நஞ்சை உண்டான். உலகம் உறுதி பெறுவதற்காக அந்த கடுமையான விஷத்தினால் உலகம் அழிவதை தடுப்பதற்காக நஞ்சை உண்டான். இவ்வளோ பெரிய கருணை உடையவனாக இருக்கிற பெருமான் இங்கே இருக்கிறான், அவனை நீங்கள் வணங்குங்க.
வணங்குவதற்கு சுலபமான வழி சொல்கிறாரு. கையை கூப்பி வணங்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த பதிகத்தில் அங்கங்கே பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான சில செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். இதில் என்னன்னாக்கா, இந்த கோலக்காவிலே இருக்கிற பெருமான் எல்லாருக்கும் உலகம் உய்ய நஞ்சை உண்டான், எல்லாரும் தொழ, எல்லாரும் தேவர்கள்லாம் அலங்கி வந்து கிடையாது, எங்கெங்கோ போய் உலகம் மொத்தம் சுற்றுறாங்க. அது புராணங்களில் சொல்லும்போது நல்லா சொல்லுவாங்க. உலகம் மொத்தம் சுற்றி வராங்களாம். அது சுற்றி 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 இவங்களை அழிச்சிட்டே வருதான். பிறகு கடைசியில் வந்து பெருமானியே நீயே கதின்னு சொல்லி வராங்க. அப்படி உலகமெல்லாம் தம்மை எல்லோரும் உலகம் உய்ய அந்த நஞ்சை உண்டான். ஆனால் எல்லோரும் அவரை தொழுதார்கள். தேவர்களும் அசுரர்களும் அவனை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் எதுவோ நினச்சோம், கணர் தோண்ட பூதம் போடுங்கிற மாதிரி அமுதம் வரும்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா முதல்ல விஷம் வந்தது. இந்த விஷத்திலே இருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியவில்லை, நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று தேவர்களெல்லாம் தொழும்பொழுது அதிலே இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த பெருமான் செய்தவன். ஆகையினால அவரை நீங்கள் கையால் தொழுங்க. அது ஒரு இது கொடுக்குறார் பாருங்க. உலகம் உய்வதற்காக நஞ்சை உண்ட பெருமான் இல்லையா, கருணா கடாட்சம் உடைய மூர்த்தி. ஆகையினால நீங்கள் உங்களை ஒன்றும் விஷம் வந்து வரல, நீ எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை வணங்குங்க. அந்த பெருமான் தான், அந்த நஞ்சை உண்ட பெருமான் தான் இருக்கிறார் என்பது நமக்கு அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. முதல் ஆரம்பத்திலே 3வது பதிகத்திலேயே இவ்வளோ தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். அதனால தான் இந்த வழியிலேயே போய் படிச்சுனே போட்டாக்கா சிறிது சிறிது சிறிதாக நம்ம மனசு நிச்சயமாக பக்குவப்பட்டு விடும். அது ஒன்றும் சந்தேகமாக இல்லை. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாளுடைய உருவத்தை சொல்லினே வரார் பாருங்க. சடையை சொன்னார், உடைய சொன்னார். 3வதாக தடையிலே இருக்கின்ற இன்னொரு சிலதெல்லாம் சொல்கிறார். அந்த ஒன்று தான் இருக்குதா, இன்னும் எதுவும் இல்லையான்னா, நேற்று ஒரே பாட்டில் 8 விதமான அவர் கையிலே வைத்திருக்கின்ற ஆயுதங்களை சொன்னார். அந்த 8 கையிலே என்னென்ன வச்சுங்கிறாருன்றது தெளிவாக சொன்னார் இல்லைங்களா. அப்புறம் தலையிலே இருக்கிற அவருடைய என்ன தலைக்கோலம் என்று ஒரு கருப்பு நான் நேற்று சொன்னேன். எவ்வளோ நேற்று அது பெரிய பாட்டாக இருக்கிறதுனால நல்லா சொன்னார். தலையில் என்னெல்லாம் வச்சுங்கிறாருன்றது ஒரு 7-8 ஐட்டத்தை சொன்னார். இப்போ பாருங்கள். பூநல் பொறிகுள் அரவம் புன்சடை கோணல் பிறையன் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகுள் பேணப்பறையும் பிணிகள் ஆனவே. முதல் பாட்டில் கையால் தொழுன்னு சொன்னார். இதை நான் சொன்னேன். வர 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 டெவலப் ஆகிட்டே வழிபாடு பாருங்க. முதல்ல அவர் வழிபாடு செய்யுங்கப்பா. இது மட்டும் இல்லை, அவர் தலையில் என்னென்ன வச்சுக்கிறா தெரியுமா பாருங்க. பூநல் பொறிகுள் அரவம். பூண் என்பது அணிகலன், தான் பூண்டிருப்பது, உடலிலே அணிந்து கொண்டிருப்பது பூண். நல் பொறிகுள், நல்ல பொறி என்கின்ற புள்ளிகளை உடையதாக இருக்கின்ற, பொறி என்றால் புள்ளி, பாம்பனுடைய உடலிலே இருக்கிற புள்ளிகள். பொறிகுள் அரவம், புள்ளிகளை உடையதாக இருக்கின்ற அரவம். அழகிய புள்ளியா, பூண் என்றால் அழகிய புள்ளிகளை உடைய அரவத்தை அணிகலனாக கொண்டிருக்கிறான். அரவம் அவருக்கு அணிகலன் இது இருக்குது. அது மட்டும் நான் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரேன். சந்திரன் சொன்னார், இப்போ அது பாம்பையே கூட அவர் உடையாக வைத்து கொண்டிருக்கிறார். புன்சடை கோணல் பிறையன், தலையில் சந்திரனை வச்சுக்கிறாருன்னு சொன்னீங்களே, அது எப்படி இருக்குது தெரியுமா? கோணலாக இருக்குது. இப்போ சந்திரன் ஏற்கனவே போன பாட்டில் சொல்லிட்டார், அது ஒரு கலையோடு இருக்குதுன்னு சொன்னார். ஐந்து கொண்டே வந்த பிறையை சொன்னார். அது எப்படி இருக்கா? கோணல் பிறையன், வளைந்த பிறையை ஆழ கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, குழகன். குழகன் ஒரு சொல் சொல்றார் பாருங்க. கோலக்காவிலே இருக்கிறவன் தலைக்கிலே கோலம் உடையவன், தலையிலே அருமையாக அணிகலங்க அணிந்து கொண்டிருப்பவன் குழகன். கோலக்கா, அப்படிப்பட்ட குழகன் அமைந்து இருக்கிறதாக இருக்கின்ற கோலக்காலத்தை போன பாட்டில் கையால் வணங்குன்னார். இப்போ என்ன சொல்றாரு? கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு, கையால் வணங்கிட்டா போதுமா? இல்லை, இன்னும் சொல்றாரு பாருங்க. மானப்பாடி, பெருமானை பற்றிய பாடல்களை பாடி. மானம் என்றால் அவருடைய சிறப்புகளை, சிவபெருமானை, இங்கே எழுந்துள்ள பெருமானை மாட்சிமை தங்க பாடணும். மாட்சிமை தங்க பாடணும். பெருமானை பாடுற போது அவங்க மாட்சிமைனா பெருமை. இப்போ நம்ம திருமுறைலாம் என்ன சொல்லுது? அதனால தான் ஒரு திருமுறையை வச்சு சாமி மனசில் போய் சொல்லிவிடுங்கன்றது. ஒரு பாட்டு மனப்பாடம் வச்சுக்கின்னு இந்த சாமிகிட்ட சொல்லுங்க. அதான் வழிபாடு செய்கிற போதே முதல் ஏன் நம்ம பெருமானுக்கு புராணங்களில் இருக்கிற பாடல்களை பாடி பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா, பெருமானு ரொம்ப மகிழ்வாரான் தன்னை புகழ்ந்து பாடுகின்றவர்கள். அதான் சொல்கிறாரு, பெருமானுடைய தன்மையை, சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற திருக்கோலக்காவை எப்படி மாட்சிமையை, அவருடைய பெருமையை பாடி, அது மட்டுமல்ல மறை வல்லானையே நீங்கள் பாடுங்க. அவன் மறையிலே வேதங்களிலே வல்லமை பொருந்தியவன்.
வேதங்களில் வல்லமை பொருந்தியவன் என்ற ஒரு சொல்லுக்கு மட்டும் எக்கச்சக்கமாக போகலாம். திருவடி புகழ்ச்சியில் நீங்கள் வள்ளலார் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கார். மறை துதிக்கும் பதம், மறைமுடி மணிப்பதம், மறைபாதுகைப்பதம் செம்பதம், மறையவன் மறையவன் ஓதும் பதம், மறையவன் உளமகிழ் பதம், மறையவன் மனதினுக்கு எட்டாத பதம், அந்த மறைக்கு பொருளாகின்ற பதம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறை மறை மறைன்னு சொல்லிட்டு போட்டுனே வர்றார். அதுக்கப்புறம் வந்தால் திருமாலை சொல்லினா மால் துதிக்கும் பதம், மால் தேட நின்ற பதம் அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் அவர். அது எனக்கு சுலபமாக இருக்குது. திருமுறைகளே பல இடங்களிலே அவ்வாறு வருகிறது. வேதங்கள் காணாத பதம், அந்த வேதங்கள் வழுத்தும் பதம். வேதங்கள் பார்க்கவே இல்லையா, இங்கே இதே இதே கொண்டாடுவானுங்க. வேதங்கள் ஐயாயன ஓங்கி வேத இப்போ பாருங்க, வேதங்கள் ஐயான்னு சொல்லிட்டான், ஐயா என ஓங்கி ஆழ்ந்து. நம்ம இவ்வளோ படிக்கிறோம் சார், அந்த பொருளை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம பொருளை பாரு. ஐயா என வேதங்கள் எல்லாம் ஐயா என்று சிறப்பு கூடையவரே மரியாதை கூடையவரே வணங்கும்படியாக ஓங்கி உயர்ந்து ஆழ்ந்து கீழே போய் மேலே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற. அகன்ற என்றால் விசாலமானது. நுண்ணியனே, நுண்ணியன் என்றால் நுனி சிறியதாரு. பெரியதுக்கும் சொல்லிட்டாரு, உயர்ந்ததுன்னு சொல்லிட்டாரு, தாழ்ந்துன்னு சொல்லிட்டாரு. நம்ம படிக்கிறோம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே மெஞ்ஞானமை விளைகின்றமை சொல்லி படிக்கிறோம். அந்த ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்ற போது என்ன இலக்கணம், என்ன தமிழ், மாணிக்க வாசகர் அதில் எவ்வளோ பெரிய கருத்து இருக்குது பாருங்க. இது மாதிரி திருமுறை அந்த திருவாசகத்தை படிக்கணும் எழுதியிருக்காங்க. உரையெல்லாம் நிறைய அந்த முதல்ல இருக்கிற பொருளுக்கெல்லாம் வேதாந்த உரைன்னு ஒருத்தர் எழுதிறார். திருவாசகத்திலே வேதாந்த உரைன்னு கொடுத்து அந்த 4 அகவலுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அவர். அது அவர் 172 பக்கம் எழுதிறார். ஒரு யோகி அவர். ஒன்றும் புரியலைங்க. அதான் மகிழ்ச்சி. அதான் நான் சொல்ல வந்து உங்களுக்கு படித்து பார்த்து ஒன்றும் புரியல எனக்கு. ஆக இந்த அழகிய புள்ளியுடைய பாம்பை இருந்தவங்க என்ன சொன்னால் மானப்பாடி என்றால் பெருமானை பாடுங்கள் என்றார். மறை வல்லான், வேதங்களில் அவன் வல்லவன். அப்போது அதனால தான் என்ன பண்ணாங்க, தமிழ் வேதம் என்று நம்முடைய திருமுறைகளை சொல்லுகிறார்கள். ஆக நாமளும் வேதங்களை தான் பாடுகிறோம் என்று குறிப்பில் வச்சுக்கலாம். மறை வல்லானையே பேண, பேணுதல் என்றால் பெருமானை தொழுதல். பேணி தொழுதல் என்றால் நமக்கு என்ன போகணும்னாக்கா நமக்கு இருக்கிற பிணிகள் நீங்கும். பிணிகள் நீங்கும் என்றால் நமக்கு இருக்கிற செய்த முற்பிறப்பிலே செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அந்த அதாவது பெருமானை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். பேணுதல் என்றால் இப்போ பேணுதல் என்றால் சாதாரணமாக பொருளை சொல்லிட்டார் அவர். அதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. மனதில் நினைந்து இடைவெளி இல்லாமல் வழிபாடு செய்தல். பெருமானை பேணுகிறேன் என்றால் அந்த நேரத்தில் போய் இன்ஸ்டண்ட்டாக இல்லை, சதா சர்வகாலமும் பேணுதல்னால் அவரை மனதினே நினைத்து கொண்டு இருந்து சதா சர்வகாலம் தொடர்ச்சியாக நினைந்து வழிபாடு செய்து இடைவிடாது நினைத்தல் தான் பேணுதல் என்கிற ஒரு குறிப்பு இருக்குது. மறை என்றால் ஒவ்வொன்றாக, அதாவது மறைகள் பறையும் என்று சொல்ல. பறைதல்னா என்ன சொல்ல பாருங்க, பறையும் பாவமேன்னு சொல்றார். சாரி, பறைகள் பறையும் என்பது பிணிகளானவே மறை என்றால் நம்ம ஒன்று பிணியானவே மறைன்னு சொல்ல. பிணினா ஒன்று பிறவி பிணி. ஆனால் நமக்கு இருக்கிற பிணிகள் நிறைய இருக்குது. ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயம் இருக்குது, எத்தனை ஜென்மத்தில் பண்ணது எவ்வளோ இருக்குது, ஆகாமையம் இருக்குது. அதுக்கப்புறம் பிராரதம் தான் இப்போ அனுபவிச்சு முடிச்சுடுறோம், அது பண்ணிடல. அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே பழைய செஞ்சு இது மூட்டையாக இருக்குது. இது எல்லாம் போனோம்னாக்கா இவ்வளோ இருக்குது சார், என்ன பண்ணுறதுனாக்கா அதுதான் பறையும்னாரு. பெருமானை வழிபாடு செய்ய ஒரு வாட்டி வழிபாடு செஞ்சால் எல்லாம் போடும் சொன்னாக்கா அவங்க ஒரு வாட்டி கும்பிட்டு எல்லாம் போயிடும். இல்லை சொல்ல, பறையும் என்றால் ஒவ்வொன்றாக நீங்குமா. பிணிகள்னு சொன்னார், தான் பண்மையினர். ஏராளமான பிணிகள் நமக்கு இருக்கிறது. அது என்ன ஆகுமா, சிறிது சிறிதாக நம்மை விட்டு நீங்கும். பறைதல் என்றால் சிறிது சிறிதாக நீங்குதல். ஒவ்வொன்றாக சிறிதாக செல்லுதல் என்கின்றதுக்காக ஒரு குறிப்பை சொல்வார். ஒவ்வொன்றாக அதாவது கெடும், அதுக்கு உருவம் இல்லாமல் கெட்டு போகுமா. ஒவ்வொன்று தெரியாது, அது பாட்டுக்கு மறைஞ்சு போயிடுமா. பறைதல் என்றால் ஒவ்வொன்றாக தெரியாமல், நமக்கு தெரியாமல் அப்படியே போயிடுமா. அதான் பெருமானை கும்பிட்டா செய்யணும். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டாரு. அந்த பெருமானை கும்பிடுனாரு. கும்பிட்றதுக்கு முதல்ல இப்போ தான் பாட்டு பாடுன்னு சொல்லிக்கிறாரு. அடுத்த பாட்டு என்ன சொல்கிறார் பாருமா. தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன்மா.
ஈஸ்வரர் இல்லை இல்லை முழு செய்கிறாங்க. சரி, இல்லை 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 கரெக்டாக தான் வந்து இல்லை, நான் கவனம் வேற விதத்தில் வச்சதுனால. மழு தழுக்குள் பாவம் தளர வேண்டுவீர், மழுக்குள் செல்வன் மழு சேரங்கையன். மரி நேற்று இதை பற்றி சொன்னோம். நம்ம மான் மரின்னு சொன்னோம் இல்லையா? தழுக்குள் பாவம் தளர வேண்டுவீர். இப்போ ஏற்கனவே சொன்னார், நமக்கு இருக்கிற பறையும் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம்னாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்? நிறைய இருந்தால் அதை பிரிக்கணும்னாக்கா தளர வைக்கணும். அது என்ன பண்ணணுமா? தழுக்குள் பாவம், உங்களிடத்திலே ஏராளமாக சேர்ந்து கொண்டு இருக்கிற, கெட்டியாக இருந்து கொண்டு இருக்கிற, நிறைந்து இருக்கின்ற ஏராளமாக இருக்கிற பாவம், பல்வேறு சமயங்களிலே செய்த பாவம், அது ஒரு செஞ்சதில்லை. அந்த பாவங்களெல்லாம் உங்களுக்கு தளர்தல் என்றால் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் மழுக்குள் செல்வன் மரிசேர் அங்கையான், கையிலே பெருமான் கையிலே வச்சிருக்காரு. உன்னுடைய பாவம்லாம் உனக்கு துரத்துதா, பயமுத்துதா, கவலைப்படாத, நம்ம ஆளு கையில் 2 ஆயுதம் வச்சுக்கிறார். ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு கையில், வந்து அப்படியே நீங்கி போகிற மாதிரி ஒரு காலை பிடிச்சிருக்காரு. அது எப்படா போகலான்னு விட்டு ஓடலான்னு இருக்குது. இந்த கையில் இன்னொன்று வச்சிருக்காரு, மழுவை கையிலே பெருமான் உடையவராக இருக்கிறார். மழு ஆயுதத்தை படைக்கலமாக கொண்ட செல்வனும், மழு ஆயுதத்தை வச்சுக்கிறாருனாக்கா சாதாரணமான ஆளு செல்ல, அவன் செல்வன். செல்வன் என்பது பெருமானுக்கு சிறப்பாக சொல்லப்படுகின்ற பெயர். செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் அருட்செல்வம். பொருட்செல்வத்துக்கெல்லாம் மேலான செல்வமாகி அருட்செல்வத்தை உடைய காரணத்தினால செல்வன் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மானை ஏந்திய அழகிய கைகளை உடையவனா பெருமான். அவன் இன்னொன்று சொல்லிக்கிறான் கூட, குழுக்கொள் பூதப்படை. அவங்ககிட்ட என்ன இருக்குதான்? குழுவாக இருக்கின்ற பூதங்கள், ஒரு பூதம் இல்லையா, பூத கணங்கள் சொல்லுவான். பூதங்களை சொல்கிற போது என்ன பண்ணுவாங்க? ஒன்றா சொல்லவே மாட்டாங்க, பூதம் வந்துன்னு சொல்ல மாட்டாங்க. பூத கணங்கள் புடைசூழ. கல்யாணத்துக்கு போகிற போதே அப்படி தான் போனாராம். அப்புறம் ரிக்வஸ்ட் பண்ண பிறகு தான் அதெல்லாம் மாற்றினாராம். பார்வதி கல்யாணத்துக்கு போகிற போது பூதங்களின் குழுக்களை உடையவன். அது மட்டும் இல்லை, அந்த பெருமானுடைய குழுக்கள் பூதப்படையன் கோலக்கா இழுக்காவண்ணம் ஏற்றி வாழுங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளான் சொல்லிட்டார். வணங்குறது சொன்னார். ஏன் வணங்கலான்னு சொன்னார். வணங்கினா என்ன போகணுன்னாரு. உங்ககிட்ட பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும்னு சொன்னார். உங்ககிட்ட கொஞ்சமான பாவமாக இருக்குது, அந்த பிறகுகளை செய்த ஏராளமான பாவங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இது நீங்கள் வேணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். அதுக்கெல்லாம் என்ன சொன்னான்னாக்கா, அவன் பூதப்படையை வைத்து கொண்டு இருப்பவன் கையிலே அதாவது கையிலே மழு ஆயுதத்தை உடையவனாக இருக்கிறான். கையிலே மரி என்று சொல்லப்படுகின்ற மானை கையில் ஏந்தி இருக்கிறான். அவனை நீங்கள் சிறிது கூட எவ்வளோ சொல்லிட்டு ஒரு குழு கொடுக்குறார், ஒரு பிட்டு வைக்கிறார் பாருங்க. இழுக்காவண்ணம் ஏற்றி வாழ்மினே. இழுக்காவண்ணம் என்றால் தரிசனம் செய்து, தவறாமல் தரிசனம் செய்து. ஒரு வாட்டி கும்பிட்டு வந்தேன் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 10 நாளைக்கு தென்னை மேலே உட்காந்து போய் வந்தோம்ப்பா, அப்படி போய் வந்தேன், அந்த ஊருக்கு போய் வந்ததே சொல்லிட்டு இருப்பான். சாமி மனசில் நினச்சிக்கிறானான்னு தெரியாது. இழுக்காமல் வழிபாடு செய்தால் தினமும் செய்து, தவறாமல் செய்து, நீங்கள் நிச்சயமாக அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் வழிபாடு செய்யுங்கப்பா என்று நிச்சயமாக அந்த பெருமானை தரிசித்து வாழுங்கள், உங்களுடைய பாவங்கள் அகலும் என்று சொல்றாரு. இந்த பாவங்கள் தளர வேண்டுமென்றால், பாவங்கள் தளர வேண்டுபவர்களுக்கு கோலக்காவிலே இறைவனை கும்பிட்டு வாழ்த்துங்கள் சொன்னார். பெருமானை வாழ்த்துதல் என்பதுதான் பெருமானுடைய பாடுதல், பெருமானுடைய புகழை பேசுதல். இந்த தழுக்கொள் பாவம் என்றது, இந்த தழுக்கொள் பாவன்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு. ஆணவமாகிய மலத்தோடு கூடிய ஆன்மபோதத்தினால் தழுவிக்கொள்ளப்பட்ட பாவங்கள். இப்போ ஆணவ மலம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த பிறவியில் வரும்போது ஆணவ மலம் உள்ளே இருக்குதா, அது என்ன பண்ணுதுனாக்கா கண்மம் மாயை என்பதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நிறைய தழுவிக்கொள்ளுதான். மலத்தினுடைய தாக்கத்தினாலே நாம் செய்கிற காரியங்களினாலே நாம் தழுவிக்கொள்ளுகின்ற பாவம், அதான் தழுக்கொள் பாவம். நாம் எப்படி தழுவிக்கிறோம்? அதுக்கு நம்ம உள்ளே இருக்கிற ஆணவ மலத்தினால் தழுவிக்கொள்ளுகிறது. அவரை ஆனா அதை புடிச்சுக்கணும். ஆமா, அது கூட சேர்ந்துக்கணும். நீ வா உன்னை அப்படியே என்ன சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பண்ணுவாங்களே, அது மாதிரி ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்குதுங்க, நீங்கள் சேர்ந்து செய்துங்க. அதனால் தவறாமல் இழுக்கா வண்ணம் என்றால் தவறாது வழிபாடு செய்யுங்கள். ஒரு வாட்டி கும்பிட்டா போதாதுங்க, நம்ம எத்தனை பிறவியில் செஞ்ச பாவம் போகணும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆணவத்தின் மரத்தின் காலமாக பிறவிதோறும் இருந்து
பெற்றிருக்கின்ற ஏராளமான பாவங்கள் இருக்குது. அது நீங்கள் வந்து இழுக்காமல் பெருமான வழிபாடு செய்யுங்க. ஒரு முறை செஞ்சால் போக முடியாது என்கிறதுனால சொல்கிறாரு. அடுத்தது, மயிலார் சாயல் மாதோர் பாகமாய் எயிலார் சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே. இப்போ என்ன சொன்னார்? இழுக்காமல் தொழுங்கன்னு சொன்னார். இங்கே சொல்கிறார் பயிலா நிற்கன்றார். தொழுவதற்கு ஒரு வழி சொல்கிறாரு, பயிலா நிற்க. இப்போ தொழுவதற்கு என்ன எப்படி தொழணும் தெரியாது இல்லையா? அது என்ன செய்யணும்னு சொல்ல போகிறாரு. யாருன்னா அந்த பெருமான் மயில் போன்ற அழகிய அழகிய சாயல் என்றால், மயில் போன்ற சாயல் என்றால் நடைய உடையவனாக இருக்கின்ற பெருமாட்டி அவளை தன்னுடைய ஒரு பாகமாக வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்மயில் போன்ற கண்ணுக்கு புலனாக மென்மை தான் சாயல்னு பேர். இப்போது ஆண்மயில் அதுதான் என்ன பண்ணணும்னாக்கா தொகை இருக்கும். அந்த பார்க்குற போது அந்த தொகை இருந்தால் தான் மயிலுக்கு. சாதாரணமாக மயிலுன்னு சொன்னாங்க இது மயிலே இல்லை, தொகையே இல்லைன்னு தான் குழந்தைங்க கூட சொல்லுவோம். ஆனால் கட்புலனுக்கு அழகை கொடுப்பதாக இருக்கின்ற, தன்னுடைய மென்மையாக இருக்கின்ற, தோகையை உடையதாக இருக்கின்ற மயிலை போன்ற தன்மையை, மென்மையான தன்மையை, கண்களை கவர்கின்ற தன்மை உடையவளாக இருக்கின்ற பெண். அப்படிப்பட்ட உமையம்மையை மாதினை பாகத்திலே உடைய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் மென்மையான தன்மையுடைய பெண்ணை பக்கத்தில் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப மென்மையோட மென்மை அநியாயத்துக்கு போயிடுவான்னு நினைக்காதீங்க. எயிலார் சாய எரித்த எந்தை. எயிலார் என்றால் 3 கோட்டைகளை வைத்துக்கொண்டு, அதுக்கெல்லாம் பொண்ணு வெள்ளி வெங்கலம் எல்லாம் சொல்லுவாங்க, இரும்பு எல்லாம் கோட்டைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த தன்மையுடைய கோட்டை. எயில் என்றால் மதில்களை உடையதாக இருக்கின்ற, கோட்டைகளை உடையதாக இருக்கின்ற, அசைகின்ற தன்மையுடைய இருக்கின்ற, அவையெல்லாம் அழியும்படியாக ஒரே பானத்திலே எரித்தவனாக இருக்கின்ற எந்தை பெருமான், என்னுடைய தந்தை. இந்த பாட்டிலே என்னுடைய தந்தைன்னு சொல்கிறார் பாருங்க. 3 வயசு குழந்தை ஞானசம்பந்த பெருமான் எனக்கு தந்தையாக இருக்கிற பெருமான். குயிலார் சோலை கோலக்காவையே. குயில்கள் மகிழ்ச்சியாக உலாவி கீதத்தை இசைத்து கொண்டிருக்கின்ற, சோலை உடையதாக இருக்கின்ற அந்த கோலக்காவை பயிலா நிற்க பறையும். இப்போ கோலக்காவையே என்றால் கோலக்காவில ஊரே இல்லை, கோலக்காவிலே இருக்கின்ற குயில்கள் நிறைந்து வாழுகின்ற கோலக்காவிலே இருக்கின்ற பெருமானுடைய திருக்கோலத்தை பலகாலம் நினைக்க. பயிலா நிற்கிறது என்றால், பயிலுதல் என்றால் மனசில் நினைக்கிறது, படித்தல் என்றால் ஒரு முறை படிக்கிறது. இப்போ நான் படிச்சிடுறேன், மனசில் நிறுத்திக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் படிச்சுன்னு தான் இருக்கிறேன் சொல்லிங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? காதில் கேட்குறீங்க. நீங்கள் அறுபது போய் மறுபடியும் சிந்திச்சு பார்க்குற போது தான் பயிலுதல்னு பேர். கற்றல் வேற இல்லை. பயிர் என்றால் படித்ததை மீண்டும் மனதினாலே நினைத்து பார்க்கிறோம் அல்லவா, அதுதான் பயிலுதல். அதான் பயிலா நிற்க என்றால், பயிலா நிற்க என்றால் இடைவிடாது நினைத்தல் தான் பயிலுதல். போன பாட்டிலே அதே மாதிரி பெருமானை இடைவிடாது நிறுத்தன்னு சொல்கிறார் இல்லையா? ஆக பெருமானை போய் பார்த்துட்டாக்கா ஒரு முறை பார்த்தா அந்த மனசில் நிறுத்திக்கணும். இந்த இவர் தா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், தாசுன்னு. எல்லா அமைப்பில் நல்ல நாள் வந்து மிகச்சிறப்பாக இருந்தார். எல்லா அமைப்பிலும் அவர் கூடுவாங்க. அவர் திருமந்தரோட யோகத்தை பற்றி 2 இது எழுதியிருக்காரு, உரை எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, தினமும் போய் சாமி கும்பிட்டாகணுன்ட்டு இல்லைப்பா, ஒரு முறை போய் நீங்கள் வந்து மனசில் பார்த்து அவரை கண்ணார பார்த்து மனசில் இருத்திட்டீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தபடியே ஏகம்பத்தோட எந்தாயின்னு சொல்லிட்டு அந்த பெருமானை மனசில் நினைச்சாக்கா, கண்ணை மூடி நினைச்சாக்கா பெருமானுடைய திருவுருவம் தோன்றும். அதை நினச்சிக்கினே இருங்க. போய் தான் வணங்கணும் இல்லையே, மனசுல நிக்கிற வரைக்கும் சென்று தொழுமீன்கள்னா அதான் மனசுல நினைக்கணும். அதுதான் சொல்ல பயிலா நிற்க என்றால் மனசிலே நினைக்க 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 பாவம் வருமாவன். அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வழியை தான் நமக்கு திருமுறைகளிலே இதெல்லாம் முதல்ல அவங்கள நினைக்கணும்னாக்கா போய் வழிபாடு செய்ய நம்ம மூவர் பெருமக்கள் அதெல்லாம் போய் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு ஊராக போய் எதுக்கு அவங்க போனாங்க? அவங்களாம் பக்குவப்பட்டார், நமக்காக செயல் தான் இது. ஆக திரிபுரை எடுத்த பெருமான் இருக்கிறார். அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, பயிலா நெற்றேன். இப்போ வழிபாடு செய்வதற்கு என்னென்ன வழி சொல்லினே பாருங்க. மனசிலே மீண்டும் நினைத்து கொண்டிருங்கள். எந்த ஆலயத்தில் செய்து வழிபாடு பெற்றாலும் வரீங்க, திருக்கோலக்காவிலே பெருமானை பார்க்குறீங்க, அவருடைய தன்மைகள்லாம் இது இருக்குது. நீங்கள் பாட்டு பிறகு மனசிலே சதா சர்வகாலம் நினைந்து தொழுவார்களுக்கு தான் எல்லாம். நீல நினைந்தடி ஏன் பின்னால் சாமி கும்பிட்றதுக்கு இவ்வளோ ஒன்றா சேர்த்து ஒரே அடி அடிச்சார் பாருங்க அவர். நீல நினைந்தடி ஏன் நின்னை நித்தலும் கை தொழுவேன். யாரு? சுந்தரர். அது அந்த பதியம் வரும்போது பாடுவாங்க.
எதுக்கு சொன்னேன்னா, நான் உன்னை தினமும் கும்பிடுவேன், சதா சர்வ காலம் உன்னை நினைந்து கொடுக்குறேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, அந்த காலத்தில் நினச்சிக்கிறேன், போன பிறகு நினச்சிருந்தேன், எவ்வளோ சேர்த்து ஒன்றா அடிக்கிறாரு. நித்தலும் கை தொழுவேன். எப்போ நமக்கு சொல்கிறது தான் அது. ஆக நம்ம ஒன்று போட்டு விடவே கூடாது. சதா சர்வம் நினைவில் நினைக்க வேண்டும் என்றால் நினைப்பாருகிற வரைக்கும் பெருமான் நினைக்கிறது சரி. அப்போ வெடிகொள் வினையை வீட வேண்டுவீர். இப்போ என்ன சொன்னார்? பாவம் சொன்னார். இப்போ அந்த பாவத்தினுடைய காரணமாக நம்ம எதுனால் பாவம் வருது புண்ணியம் வருதுனாக்கா நல்வினை தீவன், இன்பம் துன்பம். முதல்ல நல்வினை தீவனை நாம் செய்கிற நல்வினை தீவனமாக அதனால் நம்ம என்ன பண்ணுனாக்கா பாவம் சேரும், புண்ணியம் சேரும். நல்வினை தீவினை புண்ணியம் பாவம். அதனால் நமக்கு என்ன சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வரிசையாக இரட்டை சொற்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அது வந்துகிட்டே தான் தீரும். இவ்வளவும் செஞ்சிருக்குது. அது எப்படிப்பட்டதான்? தொடர்ந்து இருக்கக்கூடியதாக வெடிகொள் வினையை. நமக்கு ரொம்ப வினை இருக்கிறதா அந்த இப்போ வெடிகொள் இருக்குது இல்லையா? வெடித்தல் என்றால் பிரிதல். இது ஒன்று வெடிக்கும், அப்புறம் அடுத்தது வெடிக்கும், அடுத்தது செடிகள் இல்லையே, வெடிகோள் தான் இருக்கு. வெடி எப்படின்னாக்கா வெடித்து பரவுதல்னு சொல்லுவான். இந்த விதையை போட்டோம்னாக்கா அந்த விதை என்னன்னா முளைக்கிறதுக்கு முன்னே அந்த விதையை ரெண்டாக பிளக்கும். பார்த்துப்பீங்களா? மாமரம் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, அது என்ன பண்ணும், விதையை அப்படியே ரெண்டாக வரும், உடனே அதிலிருந்தே தொழிலுமா. அதே மாதிரி நம்ம பாவம் என்ன பண்ணுமா, தொடர்ந்து 1 2 2 4 2 அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றிலிருந்து பிரிதொன்ற கிளைக்கின்றதுக்கு தான் வெடிகொள். ஒன்றிலிருந்து பிரிதொன்று கிளைக்கின்ற தன்மையுடையது தான் அந்த வெடிகொள் பாவம். அந்த வினை நன்மை தீமையினால் வருகிற வினைகள், நல்வினை தீவினை ரெண்டுக்குமே பொருந்தும். வினைனாக நீக்கிக் கொள்ள விரும்புகின்றவர்களே, இப்போ அருமையாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். நான் இவ்வளவு சொல்லினே வந்தேன், வணங்க சொல்லுவேன். பார், உங்ககிட்ட இருக்கிற வினை நிறைய இருக்குது, அது சாதாரணமாக போகாது. ஒன்றோடு கிளைத்து கொள்ளுது, ஒன்று போய் கூட சேர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 மல்டிபிளில் வந்துட்டே இருக்கும். அது போகணுன்னாக்கா வீட்டை வேண்டுமா இல்லையா? வீட்டப்பட வேண்டியதான். அதை வீட்டை நினைக்கின்றவர்கள் வீட்டை வேண்டுவீர். கடிகொள் கன்றை கொன்றை கொன்றை கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான். தன் கொன்றை மாலையை, கொன்றை மலரை சூடியதாக இருக்கின்ற, தன்னுடைய தலையிலே கொன்றை மலர்கள் நிறைந்திருப்பதாக இருக்கின்ற, சடை உடையவனாக இருக்கின்ற பெருமான். கடிகொள் என்றால் வாசம் நிறைந்த மலர். வாசம் நிறைந்தது, அந்த மனம் பொருந்தியது என்கின்ற பொருளே வருகிறது. அந்த மனம் பொருந்திய கொன்றை மலர் மாலையை சென்னியிலே உறுப்பினராக இருக்கிற பெருமானும் அவன் எங்கே இருக்கிறான்? கொடிகள் கட்டப்பட்டு விழாணும். கொடிகள் விழவார் கோலக்கா. விழா நடத்த வேண்டும் என்றால் கொடிகள் ஏற்றுவார்கள், கொடிகள் கட்டுவார்கள். ஒரு சிறப்பான விழா நடக்கல என்றால் அங்கெல்லாம் கொடியை கட்டு எழுப்பது என்பது விதானம் கட்டுதல் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இன்றைக்கும் அதான் செய்கிறாங்க. சின்ன காஞ்சத்தில் வர போகிறாருனால பெரிய காஞ்சத்தில் நடுறான் கட்சி கொடியை. இருக்கிட்ட அந்த ஏரிக்கோ வரப்பார்த்தில்லை, இருந்தாலும் கட்டுறாங்க. ஆனால் பெருமாளுடைய திருவிழாவுக்கு கொடிகள் கட்டினா அதான் சொல்கிறாரு, கொடிகள் விழவார் கோலக்கா. கொடிகள் கட்டப்பட்டு அருமையான விழாக்கள் பலவற்றை கொண்டாடுகின்ற கோலக்கா. இப்போ கோலக்காவை சிறப்பு ஒன்றுனா சொல்லிட்டே வரார் பாருங்க. கொடிகள் நடுகிறார்கள், கொடிகள் ஏற்றுகிறார்கள், கொடிகளை கொண்டு அணிகலன்களை செய்கிறார்கள். கொடி அணி என்பது அழகு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கோலக்காவிலே இருக்கிற பெருமான் அடிகள், அங்கே இருக்கிற பெருமான் அடியவர்களுக்கு அடிவராக இருந்து தம்மை வணங்குகின்றவர்களை தம்முடைய அடிவராக கொள்ள பெருமான். அடிகள் என்றால் அவர் அடியார் இல்லை, அடியாருக்கு எளியேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அடைந்து, அவருடைய அடைந்துனா பெருமானை அடைய வேண்டும் என்றது. பெருமானை அடையத்தான் வழிலாம் சொல்லிட்டே வந்தார். பெருமானுடைய திருவடி அடைவதற்குண்டான வழிகள் தான் இது எல்லாம் சொல்கிறாரு. அந்த அடிகளை அடைந்து, இது என்ன, இது வினை கட வேண்டுவீர் கோலக்காவிலே இருக்கின்ற பெருமானை அடைந்து வழிபாடு செய்கிறேன்னு செய்தி சொல்கிறாரு. வெடிகோள் என்றால் இந்த வாழை சிங்கம் வெடித்து ஒன்றார் போல். இந்த வாழையிலேருந்து ஒன்றொன்னா தோன்றினே இருக்கு பார்த்தீங்களா? வாழையடி வாழை என்ன சொல்கிறோம் இல்லையா? திருக்கூட்டம் மட்டும் வாழையடி வாழைன்னு சொல்லிச்சாரு நம்முடைய வள்ளலாறு. ஆனால் வாழையடி வாழை போனவர் வினைகள் கூட ஒன்றோடு வந்து கொண்டு தான் இருக்குமா. அதனால் ஒரு முதலில் இருந்து பலவாக பல்குது. ஒரே முதல் அதிலிருந்து பலவாக பல்லுகின்ற வினைகள் என்று சொல்கிறாரு. கடி என்றால் மனம் பொருந்தியதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அடுத்த நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலக்காவுளான் கழலான் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே. வினை போன பிறகு துயரம் இல்லைன்ற. வினை நம்ம விட்டு போயிட்டான்னா அவருக்கு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், துயரம் இல்லை. இந்த துயரம் இல்லை என்பது சாதாரணமான இன்றைக்கு பார்க்குற சாக்லேட் சாப்பிட்டா ஒரு நாக்குக்கு சுவை இருக்கும், அது இல்லை.
உயிருக்கு துயரம் இல்லாமல் இருக்க வேண்டிய தன்மை வர வேண்டியதற்காக என்ன செய்கிறார்? நிழல் ஆர் சோலை நீல வண்டினம். நிழல்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்றால் அங்கே மரங்கள் தழைத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். தழைத்திருக்கிற மரங்களிலே பலவிதமான மலர்கள் பூத்து இருக்கிறது. அவைகளிலே இருக்கிற தேன் இருக்கிறது. அவற்றை உண்பதற்காக இருப்பதாக இருக்கின்ற நீல நிறத்தை உடையதாக இருக்கின்ற வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற வண்டினம். குழலார் பன்சை என்றால், குழலார் பன்சை என்றால் குழலிலே எழுகின்ற 7 இசைகளுக்கு விருப்பமாக குழல் ஓசையை போன்று பன்சை என்றால் கீதங்களை இசைத்து கொண்டிருக்கின்ற கோலக்கா. இந்த கோலக்காவிலே அந்த மலர் வனத்தினுடைய சோலையினுடைய திறமையை சொல்லிட்டாரு. கழலால் மொய்த்த பாதம் கைகளால். இங்க பெருமானுடைய திருப்பாதத்தை சொன்னோம். கழலான் கண்டால் அருமையான திருப்பாத்தை உடையவன். நிழல் செறிந்த சோலைன்னு அவன் கழலான் மொய்த்த பாதங்கள்னா திருக்கோலக்காவிலே இருக்கிற சிவபெருமானுடைய வீரக்கழல்கள் செறிந்தது. கழலான் மொய்த்த என்றால் வீரக்கழல், பெருமானுடைய திருப்பாதங்களில் இருக்கின்ற கழல். கடல்னு வீரக்கடல்கள். மொய்த்த என்றால் நிரம்பி இருப்பதாக இருக்கின்ற அவனுடைய திருவடிகளை கைகூப்பி தொழுபவர்னர். கைகூப்பி வணங்குகள் முதல்ல தெளிவாக சொன்னார். வணங்குவதற்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார். கைகூப்பி தொழுபவர் பக்கம் வினை துயரம் வராது. சிறிதாக போனார். வீட்டதுக்குன்னு என்ன செய்யணும்னாரு. இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த வினை துயரம் என்ன பண்ணார்? கிட்டவே வராதுன்றார். என்ன செய்யணும்னாக்கா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறதுக்கு போகிறதுக்கு சொல்லிட்டார். இப்போ 2 விஷயம். ஏற்கனவே சேர்த்து வச்சுங்கிறதுக்கு போகிறதுக்கு இது வரைக்கும் 6 பாட்டில் சொல்லிட்டே வந்தார். இப்போ 7வது பாட்டை என்ன சொல்கிறாருனாக்கா சேர்த்து வச்சது போட்டாக்கா இப்போ நம்ம இதுக்கு மேலே நடந்துன்னு பண்ணாங்க சரியாக அவன்ட்டு விட்டுட்டோம்னா என்ன ஆகுன்றது 12வது சூத்திரா தான் சொல்லுது. நீ அது பத்திரமா அடுத்தது வராத பார்த்துக்க இல்லையா? 5 எழுத்து ஓது, அடியவர் கூட சேரு, ஆலயம் தொழு, இதெல்லாம் செஞ்சினே தான் என்ன ஆகணுதான். புதுசாக வினை வந்து நமக்கு சேராதனால வினையானது அவர்களுக்கு வினைகள் கிட்ட வராது. அப்படி வராது இருப்பதற்கே என்ன செய்யணும்னாக்கா பெருமானுடைய திருவடியை மனசிலே இருக்க பற்றி கொண்டு கைகளாலே அவருடைய பெருமானுடைய அதனால தாங்க ஆலயம் தொழுவது சாலவும். இவ்வளோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சென்டென்ஸில் அடிச்சு விட்டாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் என்று. இந்த சாலவும் என்பதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அடுத்தது எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனை முறியா தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே. இவ்வளவு சொல்லி வந்துட்டு இன்னும் ஒரு போட்டு வைக்கிறார் பாருங்க. நெறியால் தொழுவார் வினைகள் நீங்கும். பெருமானை வணங்குவதற்கு என்று விதிக்கப்பட்ட நெறிகள் இருக்கிறது. பெருமானை வழிபாடு செய்வதற்குண்டான வழிமுறைகள் இருக்கிறது. அது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் வேதங்கள் சார்பாக இருக்கும். முதல் பதியத்திலே 2வது பத்தியில் வேதங்களை பற்றி குறிப்பாக சொல்கிறாரு. எரியார் கடல் சூழ் இலங்கை கோன்தனாக்கா எரி ஆர் கடை சூழ்னா இந்த எரி என்பதற்கு இந்த சாதாரண எரி இந்த சின்ன போட்டு எரி போட்டினாக்கா இது அதாவது நெருப்பு. இந்த எரி என்றது எரிகின்ற தன்மையுடைய அலைகளை உடையதாக இருக்கின்ற கடலிலால் சூழப்பட்ட இலங்கையினுடைய அரசனாக இருக்கின்ற இராவணனை. இந்த எரி என்பதற்கு எரிகின்ற தன்மையுடைய அலைகளை உடைய. எரியார் கடல் சூழ் என்றால் அலைகள் சூழப்பட்டதாக இருக்கின்ற கடல். இலங்கை கோன்தனை முறியா தடக்கை அடர்த்த மூர்த்தி. அவனுடைய வேகம், அவனுடைய வலிமை இவையெல்லாம் நீண்டு பொழுதாக நீண்ட அவனுடைய முறிதலை பொருந்தும். அவனுடைய நீண்ட கைகள் தடக்கை, அவனுடைய தடக்கை வலிமை பொருந்திய தடக்கை முறியும்படியாக. தடக்கை முறிய அடர்த்த மூர்த்தி இப்படி வச்சுக்கணும். முறியா தடக்கை என்பதை தடக்கை முறிய அடர்த்த மூர்த்தி. அவனுடைய வலிமை பொருந்திய கரங்கள் முறியும்படியாக அடர்த்தவனாக இருக்கின்ற மூர்த்தி. இதை பொருள் சொல்றதுக்கு நம்ம மாற்றி மாற்றி போட்டு சொல்லிக்கணும். குறியார் பன்சை கோலக்காவையே. குறியார் என்பது குறிக்கோளோடு பெருமானை பாடி வழிபாடு செய்கிறான் சிவபெருமானை. குறியார் என்றால் சுரஸ்தானங்களை குறித்த பன்னிசையால் கோலக்காவிலே சிவாகம நெறிப்படி வழிபாடு செய்பவர்கள் சொல்றார் பாருங்க. சாதாரணமாக சொன்னாரு நெறியார் என்று சொல்வதற்கு கோலக்காவிலே எப்படி சொல்றார் பாருங்க. சுரஸ்தானங்களால் குறித்த பன்னிசையில் கோலக்காவிலே சிவாகம நெறிப்படி வழிபாடு செய்தல். நெறின்னு இப்போ வேதங்கள் சொன்னோம் இல்லையா? வேதங்கள் விதித்த வழி தானே சிவ ஆகமங்கள். வேதங்களுக்கு மேற்பட்டு ஆகமங்கள். ஆகமங்களில் கூறப்படுகின்ற 7 சுதஸ்தானங்களுடைய பணி இப்போ தெரியுதா? பாடுவார் பசி தீர்ப்பார் என்பது பாடுவார் பசின்னா வயிற்று பசி இல்லை. இப்போ எல்லாம் அதான் முடிவு பண்ணிட்டாங்க. திருவாசகம் போய் பாடினாக்கா 11 மணிக்கு போயிட்டா கூட
12 மணிக்கெலாம் நேரம் 12:30 நேரம் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் 11 முன்னே போனாக்கா பிஸ்கட் கிடைக்கும், காஃபி கிடைக்கும். இல்லை 11:30 மணிக்கு மேலே போனாக்கா சாப்பாடு தான் கிடைக்கணும். அது நம்ம சூழ்நிலை பொறுத்து இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு போனாக்கா பாடுவார் பசி தீர்ப்பாய் சொல்லிக்கிறாங்களையா. ஞான பசியை தீர்ப்பார். பாடுவார் என்றால் சுரஸ்தானங்களோடு இறைவனுடைய திருப்பு வழி பாடுபவர்கள். சாதாரணமாக ஆகிப்போச்சு. இப்போ அது மாதிரி பொருளை சரியாக போச்சு. அண்ணன் நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. சூழ்நிலையிலே சில இடங்களிலே சிறப்பாக நடைபெறும். அதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. சில இடங்களிலே மிக சிறப்பாக நடைபெறுது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வராங்க, அவங்க திருமுறை முற்றுவதில் வராங்க. அது தட் இஸ் கோயிலுக்கு வருவாங்க. எங்கள் கோயிலுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் சில நாட்களிலே சோமவாரத்தில் ஒரு கடைசி சோமவாரத்தில் காலையில் ஆரம்பித்து 9 மணிக்கு ஆரம்பித்து மணி 1 மணிக்கு முடிச்சிடுவோம். நாங்கள் ஏதோ ஒரு சித்ராண்ண மாதிரி ஒரு தொன்னையிலே தான் கொடுப்போம். ஏன்னா பசி யாரும் போக முடியாது, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு சித்ராண்ணம் ஏதாவது ஒரு அன்னத்தை கொடுப்போம், போட்டு எடுத்தாந்து. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது கூட வேணாம் சார், புண்ணியம் தான் சார் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க கை டப்பாவில் சாப்பாடு எடுத்தாந்துடும். இப்படிப்பட்ட ஆட்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே இன்னைக்கு ஒரே நாளில் 5 இடத்துல முற்றுவது நடக்குனாக்கா எங்கே கனமான இடமாகுதுன்னு பார்த்து போகிற சூழ்நிலையில் இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்தி இவங்க வந்து சொல்றாரு பாருங்க. நெறியால் தொழுதல் என்பது இவ்வளவு செய்திகள் இருக்குது. சுரஸ்தானங்களோடு அடங்கிய பண்களால் பாடலை பெருமான் பாடுவது. பாடுவார் பசி தீர்ப்பார் என்றால் அவருக்கு ஞான பசி தீர்ப்பார், அறிவு பசி தீர்ப்பார். பரவுவார் பிணிகளைவாய் என்றால் அவருக்கு யாரி பாடி பரவுதல் என்பது வேற, பாடுவது என்பது வேற. இந்த பாட்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அதனால தான் திருவாடுதுறை ஆளுநர்கள் பாட்டு கற்றுக்கிறாங்க. எல்லாம் கற்றுக்கலாம். ஓதுவாமூர்த்திகளுக்கு நல்ல மரியாதை இருக்குது. அவரெல்லாம் பாடி கேட்டு 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 தான் நம்மளால் இவ்வளோ பாட முடியுது. அதனால தான் பாடுறது என்பது எனக்கு சும்மா என்னால் முடிஞ்ச வரையும் நான் அப்படியே பாடுவேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பாவோட பழக்கம். அந்த பழக்கத்து மூலம் தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். நான் சிறப்பாக பாடுறேன் என்னால் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா, பாடுவது என்பது பாட்டுன்னா ஏன் பாட்டுன்னு சொன்னாங்க? ஒரே நடைன்னு சொல்லாமே ஏன் பாட்டுன்னு சொன்னாங்க? அதையும் ஒரே நடையாக வச்சுட்டு போகலாம். இது நீளமாக எழுதிட்டு போகலாமே. இவர் யாப்பாமை இதை வச்சு அதை வச்சு இதை வச்சு சீர் வச்சு ஏன் எழுதியிருக்காங்க? யாப்பு என்பதே பாடுவதற்கு ஒலி நயத்துக்கு ஏற்பாடு வைத்தது தான். தண்டியலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். யாப்பருங்கிற காரிகையில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் காரிகை கேட்டு கவி பாடுவதுன்னா பயம் வந்துடும். அங்கே நம்ம போக வேணாம். அடுத்தது, ஆக இந்த சிவாகம நெறிப்படி பாடுவதன் தான் நெறியால் தொழுவார். நெறியால் தொழுவது என்பது அவ்வளோ செய்தியில் இருக்கிறது. நாற்ற மலர் மேல் அயனும், இந்த பாட்டில் என்ன வரும் தெரியும்? நாற்ற மலர் மேல் மனம் பொருந்தியதாக இருக்கின்ற மலர் என்றால் தாமரை மலர் இருக்கிறது. மலர் என்று சொல்லப்படுகின்ற மலர் மேல் இருப்பவனும் மேலவனும் அயனும் அதாவது மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் அந்த நாற்ற மலர் மேலாக இருக்கின்ற பிரம்மனை சொல்லிட்டார். நாற்ற மலர் மேல் அயனும், நாற்ற மலர் மேல் அயனும். அயன் என்றால் பிரம்மன், மலர் மேல் வீட்டு இருக்கிறவன் பிரம்மன். நாகத்தில் ஆற்ற மலர் மேல் அவனும், நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருப்பவனாக இருக்கின்ற திருமாலும் காண்கிலான், அவளால் காண முடியாதவன். கூற்று உதைத்த குழகன் கோலக்கா, கூற்று உதைத்த குழகன், கூற்றை உதைத்தவனாக இருக்கின்ற யமனை தன்னுடைய திரு கால்களால் உதைத்தவனாக இருக்கின்ற குழகன். கோலக்கா ஏற்றான், கோலக்காவிலே வீற்றிருக்கிறவன். ஏற்றான் என்றால் இங்கே ஏற்று வாகனமாக உடையவன். ஏற்றை வாகனமாக உடைக்கின்ற பெருமான் ஏற்றி வாழ்வினான். அந்த பெருமானை புகழ்ந்து பாடுங்கள். இப்போ ஏத்துதல்னு ஒரு சொல் சொல்றார் பாருங்க. வழிபாடு செய்வதிலே ஏத்துதல் என்றால் பெருமானுடைய புகழை பாடுதல். திருமுறை மொத்தம் புகழ்தான சொல்லுது. அதனால தான் சொல்லுவான், சொல் மாலை பயில்கின்ற குயில் இனங்கான்னு சொல்லும். பெருமானுக்கு ஒரு மாலை போனோம்னாக்கா ஒரு திருமுறை பாடிடணும். நான் சொல்லியிருப்பேன், பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீ ஒரு பாடம் எத்தனை சீர் இருக்கிற பாடல்னா ஒரு 4. இந்த பாடல்லாம் வந்து நாங்கள் 16 சீர் இருக்குது. 16 சீர் இருக்கிற பாடல் ஒரு முறை பாடினாங்க 16 மலர்களால் பெருமானுக்கு அர்ச்சனை செய்த மாதிரி கிடைக்கும். தொடர்ந்து பதிகத்தை பாடினீங்கன்னாக்கா மாலை தொடுத்து போட்ட புண்ணியம் கிடைக்கும். ஏன்னாக்கா சொல் மாலை, சொல் மாலை பயில்கின்ற குயில் இனங்கால் சொல்லிடுறேன். குயில்களுக்கே அவ்வளோ சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன இருக்குது? அதனால தான் இந்த மலர்கள் சொல் மாலை திருமுறைகள் சொல்லினால் புனையப்பட்ட மாலை பெருமாளை. சும்மா ஒன்றும் இல்லாத வெறுங்கையாடு வந்துடலாம். இல்லை, கையில் இருக்குது, எட்டு உரம் பாருன்னு சொல்லிட்டு 2 பதிகத்தை பாடுங்க மனசுக்குள்ள. பாடினா நீங்கள் பெருமானுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மனசில் நம்பிக்கையோடு பாடணும்.
பெருமானே நான் மலர்களால் உங்களுக்கு அர்ச்சனிக்க முடியவில்லை, இதோ என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு ஒரு திருமுறையில் 2 பாட்டை பாட்டோம். அதனால் மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு பாட்டை படிச்சுட்டே வாங்க. கேட்க 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 வந்துட்டே இருக்கும். பதியங்களே மனப்பாடம் 1 2 பாட்டு. அதெல்லாம் நம்ம எல்லாரும் எந்த நேரத்தில் பாருக்கு தயாராக இருக்கும். அந்த நிலைமையை வர வேண்டும் என்ற செய்தி தான் இங்கே இதெல்லாம் இவங்கெல்லாம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மரபை வைத்திருக்கிறார்கள். திருமுறை ஓதுதல் என்கிற மரபு அதுக்கு தான் வந்திருக்கிறது. அடுத்தது அவங்களெல்லாம் வந்து கூற்று உதைத்த குழகன் கோலக்கா, கூற்றை உதைத்தனாகிற பெருமானிற்கு கோலக்காவிலே நீங்கள் எழுங்கள். அயனும் காணாதவன் கூற்று உதைத்தவன் அவனுடைய திருப்பாதத்தை ஏற்றி வாழ்வீர்களாக. திருப்பாதத்தை ஏற்றி வாழ வேண்டியது தான் நம்ம சொல்லுது. ஏற்றுறதுக்கு உண்டானதான் மனுஷ பெற்ற மாசு பிறங்கும் சமணரும் உற்ற துவர்த்தோர் உருவிலாளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே. பெருமானினுடைய திருவடியை பற்றி பரவினால் அவங்களாம் ஒரு குரூப் இருக்குதுங்க. நான் இவ்வளோ சொன்னலாம் உனக்கு, ஆனால் ஒரு குரூப் இருக்குது. அந்த சமணர்களும் பௌத்தர்களும் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தீய நெறியில் அவர் செல்கிறார்கள். அவங்களுக்கு எந்த விதமான நல்ல ஒரு பக்குவமே இல்லாதவர்கள். அவங்களுடைய நெறி ஒன்று இருக்கிறது. அந்த நெறி குற்ற நெறி. குற்ற நெறியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 3வது பதிகத்திலேயே புடிச்சு அடிக்கிறார் பாருங்க. அவங்களாம் குற்ற நெறியார், அவர்கள் கொல்ல மாட்டார்கள். அதனால நீங்கள் கொள்ளுங்கள், ஆனால் அவர்களால் கொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய நெறி வந்து குற்ற நெறி. அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னாக்கா, நீராடாமல் உடம்பிலே இருக்கின்ற அழுக்கை உடனே சேர்த்து மாசோடு திரிகின்ற சமணர்கள். அதான் பெற்ற மாசு பிறங்கும் சமணர். உடலிலே நீராடாமல் இருப்பதனாலே இருக்கின்ற குற்றமாக இருக்கின்ற அழுக்கினை கையிலே வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கின்ற, பிறங்குதல் என்றால் திரிந்து கொண்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட சமணரும் உடலில் பொருந்திய கல்லாடையால் தம் உருவை மறைத்து கொண்டிருப்பவர்கள் என்றால், காவி உடையினாலே கல்லாடை என்று சொல்லுவார்கள். அந்த கல்லினால், கல்லுனா ஒரு கல் இருக்குது, காவி கல்லுன்னு பேர். அதை போட்டு கொண்டு தான் வந்து சாயை ஏற்றுவார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களும் அவங்க குற்றமுடைய நெறியை தழுவுகிறார்கள். ஏன்னா இவர் வந்த வேலை அது. வேத நெறி தழைத்தோங்க மிகு தெய்வ துறை விளங்கன்னு சொன்ன நேற்று பட்சமே திருமறைக்காடு இருக்கிற போது அங்கேருந்து போனார். அது அவருடைய நெறி, அந்த நெறியை வந்து பிறவியினுடைய எதற்காக பெருமான் அவரை பிறக்க வைத்தாரோ அந்த செய்வதற்காக மதுரைக்கு போனாருன்னு சொல்லுவார் சேர்க்கிறார். திருமறைக்காட்டிலேருந்து புறப்பட்டாருன்னு சொல்றதுனால இப்போ நம்ம சொன்ன பிறகு அங்கேருந்து ஆளுங்க வராங்க. அது நேற்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். திருமறைக்காட்டில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு சொல்கிற போது அந்த ஊரை தாண்டி இவர் திருமறைக்காட்டில் இருக்கிற போது தான் நேற்று பதிகம் நடந்த செய்தியை சொன்னேன் இல்லையா, அந்த செய்தியை சொன்ன பிறகு அங்கேருந்து ஆள் வருது. அதுக்கப்புறம் மதுரை புறப்படுறார். அந்த அளவு திருமறைக்காடு நல்ல முக்கியமான இடங்களுக்கு உடையானது. அவருடைய பிறவியினுடைய குறிக்கோளை பெருமான் நிறைவேற்றுவதற்காக அவர் திருமறைக்காட்டிலே இருந்து தான் அங்கிருந்து புறப்பட்டு அவர் மதுரைக்கு சென்றார் என்கிற செய்தி நமக்கு சேக்கிழார் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமாக்கள் சமணர்களை புத்தர்கள் அவங்களால் ஆகிய 2 பேரும் குற்ற நெறிய உடையவர்கள், அவங்களால் காண முடியாது. ஆகையினால் நம்மெல்லாம் நல்ல நெறிய இருக்கிறது. கோலக்காவில் இருக்கிற பெருமானை பரவினால் நம்ம கடுமைனா பாவம் தீரும். நம்முடைய பெருமானை வழிபாடு செய்தால், பாராட்டினால், புகழ்ந்தால் அவருக்கு சில பேர்லாம் புகழ்ந்தாக துட்டு கிடைக்குமான்னு பார்ப்பான். நம்ம புகழ்னா வெற்று புகழ்ச்சி, இது பொருளுக்காக புகழ்ச்சி. ஆனால் பெருமானை புகழ்வது அருளுக்காக புகழ்ச்சி. உடலுக்காக புகழ்வது உலகையில இருக்கு, அருளுக்காக புகழ்வது ஆண்டவனை. ஆக ஆண்டவனை புகழ்ந்து அருளை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சொல்லின்னு வந்தது. இப்போ நான் இவ்வளவு சொன்னனே, நான் இந்த சொன்ன பாட்டு இல்லையா, சொன்னவன் யாரு? நலங்கொள் காழி ஞான சம்பந்தன். நன்மைகளே நிறைந்ததாக இருக்கின்ற சீர்காழி பதியிலே இருந்தவனாக இருக்கின்ற தோணியாக இருக்கிற ஞான சம்பந்தன். குளங்கொள் கோல காவு காவுளானையே. குலங்கொள் என்றால் நல்ல குலத்து தன்மை உடையதாக, குலம் என்றால் பண்பு, பண்பு உடைய குணத்தினை உடையதாக இருக்கிற என்கின்ற பண்பு உடைய குலத்தினர்கள் நிறைந்து இருக்கின்ற குலம் கொள் என்றால் நல்ல குலத்திலே. குலம் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இருந்ததுங்க. குலமிலாரேனும் குலத்துக்கு ஏற்பவோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயன்னு சொல்லலையா? அவன் எந்த குலத்தினால பிறந்தாலும் இல்லை, அவனுடைய பண்பாடு ஒழுக்கத்தினால நல்ல குலத்தினருக்கு பிறந்தவனுக்கு என்ன, நல்ல குலத்தை பிறந்தவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பாரு. அதுக்கு நந்தனார் உதாரணம்.
புலையருடைய வகுப்பில் பிறந்தவரையே கொண்டு போய் சிதம்பரத்தில் கொண்டு போய் என்ன சிறப்பாக அந்தனருடைய குலத்திலே கொடுக்கக்கூடிய அறிவுரைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு உண்டான ஒரு ஞானத்தை கொடுத்தனா குலமிலர் ஆயினும் குலத்துக்கு ஏற்ப குணம் சொல்ல இப்போ குலம் அவசியமாக கருதப்பட்டது. இப்போ நம்ம எப்படியோ வச்சு வளரும். இப்போ நாடு போகிற நிலைமை அப்படி இல்லை. ஆக குலங்கொள் கோலக்கா என்றார். நல்ல குலத்தை உடைய நல்ல குலத்திலே இருப்பவர்களுக்கு உண்டான குணங்களை உடையவராக இருக்கின்ற கோலக்காவிலே இருக்கின்ற பெருமானை வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் பெருமானை இந்த வலம் கொள் பாடல்னு சொல்றார் பாருங்க. இத்திருப்பதிகத்திலேயே பாடல்கள் என்றால் என்ன இருக்கிறதா? திருவருள் வெற்றியை கொண்ட பாடல்கள். வலம் என்றால் திருவருள் வெற்றி, பெருமானுடைய திருவருளை நிச்சயமாக பெறுவதற்குடையதாக இருக்கின்ற தயமையுடையதாக இருக்கின்ற பாடலை உள்ளவர்கள் வாய்மையார். 3 செய்தி சொல்றாருங்க. பாடுவது பாடல், வலங்கொள் பாடல், வெற்றியை தருகின்ற பாடல். அந்த பெருமையை அந்த பாடலை யார் படிப்பார் என்றார்? வாய்மையார். வாய்மை உடையவர்கள் என்றால் நல்ல தன்மை உடையவர்கள், பாடுவதற்கு உண்டான நல்ல தகுதிகளாக உடையவராக இருக்கின்ற அவர்கள் இதை பாடுவார்கள். வாய்மையார் என்ற பாடுவர்களுக்கு வாய்மையார்னு ஒரு டைட்டில் கொடுக்குறார் பெருமான், ஞானசம்பந்த பெருமான். வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார். அந்த பாடலை பாடுனா எதுன்னு பண்ணும்? நல்ல வாய்மை உடையவர்கள் என்றால் வாயினால் இருக்கின்ற சிறப்பை பெற்றவர்களாக கருதப்படுவார். வாய் எதுக்கு இருக்குது? பாடுவார். பாடுவதற்கு தான் இருக்கணும். தலையே நீ வணங்காய் பதிகத்தில் வாயே வாழ்த்து கண்டாய், பெருமானுடைய புகழினை வாழ்த்து, பெருமானை புகழ்ந்து போற்று, போற்றி புகழ்ந்திருந்து சொல்லுங்க, போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு. அப்ப நம்முடைய பொய் கெட வேண்டும், மெய்யை பிடிக்க வேண்டும் என்றால் போற்றி புகழ்ந்திருங்கள். அதுதாங்க சொல்றாரு. வலங்கொள் வாய்மையார் யார் என்றால் அவர்களுக்கு உலங்கொள் வினை என்றால், உலம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற, உலம் என்றால் மலை போடும் திண்ணிய வினை. நம்மிடத்தில் ரொம்ப பிடிச்சி கெட்டியான பிடிச்சிங்க தான். திண்மை என்றால் திண்மையாக கடினமாக இருக்கின்ற வினைகள் எல்லாம் நீங்க சிறந்து நீங்கள் வாழ்வார்கள் என்று வாழ முடியும் என்கின்ற கருத்தை சொல்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா பதிகத்தை சொன்ன செய்தியாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் திருமணம் பண்ணி பண்ணி பேசுவது என்றால் பெருமானை திருப்பி திருப்பி வழிபாடு செய்தால்தான் முடியும். நல்ல ஒரு தன்மையான பாடல்கள், சிறிய பாடலாக இருந்தாலும் ஒவ்வொரு பாட்டிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடு செய்கின்றாரு. எப்படி வழிபாடு செய்கின்றாரு? கையினால் தொழுகின்றாரு, மனசனால் நினைக்கின்றாரு, வேதங்களை விதித்து விதியின்படி நினைக்கின்றாரு, என்ன வேதங்களை விதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே பாடுதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய தன்மைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லி இருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த பதிகம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை சொல்லி இயன்ற வரையிலே சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. கல்லாப்பழையும் கருதாப்பழையும் அதனால் சொன்னேன். எல்லா பழையும் பொறுத்தல்வா இறைவா கட்சி ஏகம்பனே என்று எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, சில பிழைகள் இருக்கும். நாம் எல்லாம் மனிதர்கள் தானே இருக்கிறோம். ஆகையினால எல்லாவற்றையும் நீக்குவதற்காக எம்பெருமானுடைய விவேக பெருமானை திருவழியை வணங்கி என்னை பேசுவதற்கு வாய்ப்பு என்றால் அதனால்தான் நாங்கள் எங்கள் வழிபாட்டில் பாடுற பாட்டுனால தான் இன்றைக்கி பாடணும். எங்கள் வழிபாட்டில் ஒவ்வொரு முறை சொல்லுவோம், போரூரில் இருக்கின்ற பெருமானே எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசுன்னு ஏன் சொன்னாக்கா, நமக்கு பிழை இல்லாமல் பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை பெருமான் தருவார். இதை நான் சொல்லிவிட்டு தான் நான் ஆரம்பிப்போம், பாடுறதுக்கு ஆரம்பிப்போம். பாடி முடிக்கிற போதும் பாடுவோம் என்ற வகையிலே சொல்லி இதுவரையும் கேட்டிருந்த உங்களுடைய திருவள்ளியை வணங்கி நினைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பு இருக்கின்ற போது தொடருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி ஐயாவுடைய வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி.